குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு 3வது பருவம் 4வது பாடத்தை தான் பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய அரசுகள். அதாவது தென்னிந்தியாவில் நேற்றைய வகுப்பில் என்னன்னு பார்த்தோன்னா, வட இந்திய 2 பேரரசுகள் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தனர் பேரரசு. இந்த 2 பேரரசுகள் வந்து வட இந்தியாவில் வந்துட்டு எப்படியெல்லாம் ஆட்சி புரிந்தாங்க, எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் இருந்தாங்க, அவங்களுடைய அரசுகள், பொருளாதாரம், சமூகம் எப்படி இருந்ததுன்ட்டு பார்த்தோம் வட இந்தியாவில். அதே காலகட்டத்தில் சில தென்னிந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் சொன்னேன், நீ இங்கே இருக்கேன்னா உன் நண்பன், நீ இதுதான் வந்துட்டு இந்தியாவுடைய இது வடபுறம், இது தென்புறம் போது இந்த பகுதியை நீ ஆட்சி செய்யும் போது அதே பகுதியை உன்னுடைய நண்பனும் ஆட்சி செய்யலாம். நீயும் ஒரு சிறப்பு மிக்க வரலாற்று சாதனை புரிஞ்சிருந்தானா உன்னுடைய நண்பனும் புரிஞ்சிருப்ப இல்லையா? அப்போ 2 பேரை பத்தி தான் பேசும். யார் வந்து வரலாற்றில் வந்து சாதனை புரிந்தார்களோ அவர்களை பற்றி தான் வரலாறு வந்து எழுதப்பட்டிருக்கும். மற்றவங்களை பற்றி எழுதி நம்ம பார்த்து நிறைய ஒரு 50 நூற்றாண்டுகள் கூட எதுவுமே யாருமே இல்லாத அவங்கள பத்தி நம்ம படிக்கவே இல்லை. யார் வந்து சாதனை புரிந்தா அவங்கள தான் படிச்சுட்டு வரோம். அப்போ அதே காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த தென்னிந்திய அரசர்களை பார்த்து தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோமா. வாங்க இப்ப பாடத்துக்குள்ள போவோம். என்னெல்லாம் இருக்குது இந்த பாடத்துலன்னு பார்ப்போம். முதல்ல இந்த பாடத்துல போகிறதுக்கு முன்னாடி தென்னிந்திய அரசர்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாடத்துக்குள்ள போனா உங்கள் பாடம் வந்து எளிமையா இருக்கும். பாருங்க, சென்ற வகுப்பில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், குப்த பேரரசு பார்த்தோம், வர்த்தனர் பேரரசு. அவங்க வந்து ஆட்சி புரிந்த பகுதியெல்லாம் வர்த்தனர் மேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா குப்தர்கள், இது வந்துட்டு வர்த்தனருடைய பேரரசு. இதுல வர்த்தனர் பேரரசு, இந்த குப்தர்களும் இந்த பகுதி ஃபுல்லா ஆண்டிருப்பாங்க. இது வர்த்தனர் பேரரசு. அப்போ இந்த காலகட்டத்துல தென்னிந்தியா இதுதான் வந்து வடக்கு, இது தெற்கு. கீழே உள்ளதெல்லாம் தெற்கு, மேல உள்ளதெல்லாம் வடக்கு. அப்ப இந்தியாவை 2ஆ பிரிச்சுட்டோம்னா மேற்பகுதியில வந்துட்டு குப்தர்களும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க, அதுக்கு அடுத்து வந்து வர்த்தன அரசும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அதே காலகட்டத்துல தென்னிந்தியாவில் இதே பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 அரசுகள் வந்து தென்னிந்தியாவில் ஆட்சி புரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள், இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள், பல்லவர்கள், இன்னொன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் ஒரு பிரிவு வந்துட்டு ஆட்சி, ஒரு மன்னர்கள் வந்து ஆட்சி புரிவாங்க. அப்போ நம்ம சென்ற வகுப்பில் ஒரு மேப்பா தான் உங்களுக்கு கொடுத்தேன். இதே மேப்பு தான் உங்களுக்கு இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியா இருக்கும். அப்போ ஒவ்வொரு வார்த்தை, இந்த மேப்பு, இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுக்கு அடுத்த பாடத்தினுடைய தொடர்ச்சி இருக்கும். இல்லை அடுத்த பாடத்தினுடைய தலைப்பா கூட இருக்கலாம், அடுத்த பாடத்தினுடைய ஒரு விரிவான விளக்கமா கூட அந்த பாடமே கூட இருக்கலாம். அதுக்காகத்தான் உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் அழுத்தம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேமா. இப்போ இங்க பாருங்க, இந்த சாளுக்கியர்கள் தான் 2ஆ பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தோம் சென்ற வகுப்பில. கீழே சாளுக்கியன்று ஒன்றும், மேலை சாளுக்கியன்றது ஒன்றும், வெங்கி என்றது ஒன்றும். அப்போ 3 சாளுக்கிய வம்சங்களே சாளுக்கிய அரசுகள் இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவ அரசுன்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து ராஷ்டிரகூடர். இதுதான் இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். இப்ப இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் கத்துக்க போறோம் இந்த பாடத்தில் கற்றுக்கொள்வதின் வாயிலாக, இந்த கோவில் ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த கோவில் வந்துட்டு இதை ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா இதுல என்னெல்லாம் இந்த பிக்சர் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு பிளே ஆகும். பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா இது எங்க இருக்கு இந்த கோவில்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப தென்னிந்திய அரசுகள் எதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதன் வாயிலாக நாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னு பாருங்க. மௌரிய பேரரசின் வீழ்ச்சி அடைஞ்சதற்கு பின்னர் எழுச்சி பெற்ற தென்னிந்திய அரசுகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போ மௌரிய பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதே காலகட்டத்தில் வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் தென்னிந்தியாவில் வந்து எந்த அரசுகள் வந்து எழுச்சி பெறாங்கன்னு பார்க்கணும். அப்போ அப்படி எழுச்சி பெற்ற அரசுகள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள். இந்த 3 அரச வம்சம் தான் இந்த மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைந்ததுக்கு பின்னர் இந்த அரச வம்சம் தென்னிந்திய பகுதிகளை ஆட்சி புரிறாங்க. அப்போ அந்த அரச வம்சங்களை பற்றியும் அவர்கள் ஆண்ட எந்தெல்லாம் பகுதிகளை அவங்க ஆண்டாங்க, ஆட்சி செய்த, இதை பற்றி தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூகம். அந்த காலகட்டத்தில் அந்த அரசுகளின் காலகட்டத்தில் நடந்த சமூகம் எப்படி இருந்தது, அந்த சமூகத்துல பண்பாடு எப்படி இருந்தது, குறிப்பாக இலக்கியத்திற்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க, கட்டிடக்கலைக்கு எவ்வாறு அவர்கள் பங்களிப்பு செஞ்சிருந்தாங்க, இதை பத்தி தான் இந்த 3 இந்த அரச வம்சத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் கடற்கரை கோவில், எல்லோரா நினைவு சின்னங்கள், எலிபெண்டா குகை கோவில் ஆகியவற்றுடைய கலை மற்றும் கட்டடக்கலை சிறப்பு பத்தி தெரியும். அப்போ இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோவில் யாருடன் பார்த்தீங்கன்னா இந்த 3 அரசர்கள்ல பல்லவர்கள் வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோவில், இந்த எல்லோரா நினைவு சின்னம் வந்து சாளுக்கியர்கள், எலிபெண்டா குகை வந்துட்டு ராஷ்டிரகூடர்கள். இதுதான் வந்து இந்த அரசர்களுடைய முக்கியமான கலை மற்றும் கட்டடக்கலைகளுக்கான சிறப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி தென்னிந்திய அரசுகள்ல நம்ம சங்ககாலம் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, முதல் வகுப்பு இந்த 3வது பருவத்துல. அப்ப தென்னிந்திய அரசர்கள்ல யார் பார்த்தீங்கன்னா
சேர சோழ பாண்டிய சங்க காலத்தை பத்தியும். அப்ப சங்க காலத்துல தான் ஆரம்பமே ஆகுது பாடம் வந்துட்டு இந்த தமிழ் தென் தென்னாட்டு தென்னிந்தியாவில். அப்போ சேர சோழ பாண்டிய அரசர்கள் ஆண்டதுக்கு அப்புறம் 3வது நூற்றாண்டின் இறுதியில யார் வராங்கன்னு பார்த்தோம், களப்பிரர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்ப களப்பிரர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3வது நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு முடிவு வரைக்கும் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள பத்தி நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, எந்த ஒரு அவங்கள பத்தி அவங்களுடைய குறிப்பு வந்து எதுவுமே இல்லை. அவங்க பயன்படுத்திய பொருட்களை பத்தி நம்ம எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள் வாயிலாக அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தது. அதனால வந்துட்டு அவங்கள பத்தி அவ்வளவா தெரியல. ஆனா இலக்கியங்கள்ல தான் சில இலக்கியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்துதான் வந்துட்டு யாருக்கு அப்புறம்னா சங்க காலத்துக்கு அப்புறம் 3ஆம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் இருந்திருப்பாங்க. 3ஆம் நூற்றாண்டு இறுதியிலிருந்து களப்பிரர்கள் 6ஆம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் வந்திருப்பாங்க. அப்போ இந்த 7வது நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு முடிஞ்சிடுச்சு. இந்த 7வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் இந்த அரசர்கள்ல நாம பார்க்க போறோம். இதுதான் வந்துட்டு காலத்தினுடைய அந்த காலம் டைம். இதுதான் வந்து அந்த டைம். இதுதான் வந்துட்டு டைம் லைன் வந்துட்டு ஹிஸ்டரியோட டைம் லைன். நீ இப்படி படிச்சீங்கன்னா தான் மறக்கவே மறக்காது, நினைவில் வைத்துக்கொள்ள நல்ல எளிமையா இருக்குமா. இப்போ இந்த பாடத்துக்குள்ள போவோம் பாருங்க. யாரெல்லாம் தென்னிந்திய அரசுகள், யாரெல்லாம் எங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு பார்ப்போம். இது இன்னொரு விஷயம் நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். சென்ற வகுப்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1 ஹவர் தான் 1 ஹவர் கிளாஸ் தான் நான் கொடுக்கணும்னு முயற்சி பண்றேன். ஆனா அது என்ன ஆகுதுன்னா ஒரு அப்படியே பெரிய பாடமோ நிறைய வந்து அது விளக்கம் கொடுக்கறதுக்கும் நிறைய டைம் எடுத்ததுனால ஒரு 1.25 மணி நேரம் அது கிளாஸ் போயிடுச்சு. அதனால 2 பகுதியா ஸ்கிப் பண்ணிட்டு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போடலான்னு பார்த்தேன். ஆனா சில குழந்தைங்களுக்கு வந்து அதை கூட தேட தெரியாது. பார்த்துட்டாங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஒரு பாடத்தை முழுமையா பார்த்த திருப்தியாவது கிடைக்கணும் தான் அதை நான் 2ஆ ஸ்பிளிட் பண்ணாம ஒரே பாடமா நான் அதை கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் சில மாணவர்கள் வந்து அதை பயன்படுத்தியிருக்கீங்க. இதே போல இந்த வகுப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், நீளமான வகுப்பா தான் இருக்கும், லென்த் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதோட இந்த பாடத்தினோட 6ஆம் வகுப்பு வரலாறு வந்து முடிவு பெறுது. அடுத்து வந்துட்டு 7வது வகுப்பு என்னன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப பாடத்துக்குள்ள போவோம். தென்னிந்திய அரசுகள் 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 6ஆம் நூற்றாண்டு முடிஞ்சிருச்சு. இப்போது 7வது நூற்றாண்டு வந்து தொடக்கம் ஆயிடுச்சு. அப்ப இந்த தொடக்கத்துல பாத்தீங்கன்னா வடக்கே அரசருடைய ஆட்சியின் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட ஆண்ட பல்லவ அரசுகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தது. அப்போ வடக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசர் இருந்தாரு. அதே சமகாலத்துல யார் இருந்தாங்க, தென் தூரத்துலன்னா வடக்கிலிருந்து பார்க்கும்போது தென் தூர தொலைவில் தான் இருந்தது. அப்போ தொலைவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் வந்துட்டு இந்த தென் தமிழகம் காஞ்சிபுரம் இருந்ததுன்றாங்க. அவர்களின் ஆட்சி பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பல்லவ அரசருடைய ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசர்களின் பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. ஏன்னா சேரர்கள் வந்துட்டு இந்த மேற்கு பகுதியை ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆனா சோழர்களும் பாண்டியர்களும் பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு மற்றும் தென் பகுதியில் ஆட்சி புரிஞ்சிருந்தாங்க. அந்த பகுதி தான் யார் வந்து கைப்பற்றாங்க, பல்லவ அரசர்கள் வந்துட்டு ஆட்சிக்கு வராங்க. அப்போ சோழர்களும் பாண்டியர்களும் பகுதி அப்போ இவர் வந்ததுனால இவங்க எங்க போயிட்டான்னு பார்த்தீங்கன்னா சோழர்களும் பாண்டியர்களும் அப்போது தங்கள் பகுதிசார் ஆற்று சமவெளி பகுதிகளில் ஆட்சி செய்யும் அரச வம்சங்களாக உருவாகி கொண்டிருந்தாங்க. இது பாருங்க, அதாவது 7வது நூற்றாண்டு தொடக்கத்துல வடபகுதியில வந்து அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதே காலகட்டத்துல தொலைதூர தென் பகுதியில வந்துட்டு காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பல்லவ அரசு ஆட்சி கீழே வந்தது. அப்ப பல்லவ அரசு எதை இரண்டும் சார்ந்த ஆட்சி பகுதியா இருந்தது பார்த்தீங்கன்னா சோழர்கள் மற்றும் பாண்டியருடைய ஆட்சி பகுதியை சார்ந்துதான் வந்துட்டு அந்த பகுதிகளை தான் உள்ளடக்கியதாக தான் அந்த பல்லவ ஆட்சி நிறுவப்பட்டது. ஆனா சேரர்கள் கிடையாது. ஏன் சேரர்கள் கிடையாதுன்னா சேரர்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை பகுதியில் இருந்திருப்பாங்க. இந்த சோழர்களும் பாண்டியர்களும் தான் வந்துட்டு மத்திய தமிழ் பகுதியும் அதுக்கப்புறம் தெற்கு பகுதி முழுவதும் இருந்திருப்பாங்க. இந்த பகுதியை உள்ளடக்கி தான் இப்ப பல்லவ அரசு வந்து கைப்பற்றிருப்பாங்க. அப்போ இந்த சோழர்களும் பாண்டியர்களும் எங்க போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி பகுதியெல்லாம் ஒவ்வொரு ஆற்று சமவெளியில் தானே துறைமுகம் நகரங்கள்லாம் பார்த்தோம். அப்போ அந்த ஆற்று சமவெளி பகுதிகளில் ஆட்சி செய்யக்கூடிய அரச வம்சங்களாக அவங்க மாறிக்கிட்டு இருந்தாங்கன்னு போயிட்டாங்க பாக்குறோம். இப்போ அதுக்கப்புறம் பாருங்க, இது ஒரு வாட்டி ஒரு மேப் ஒண்ணு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்குமா. இதுதான் வந்து பல்லவருடைய எல்லை பரப்புகள். இது வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாம இந்தியாவில் எது வரைக்கும் பரவி இருந்தாங்கன்னு பாருங்க. பல்லவர்கள் தென் தமிழகத்தை மட்டுமல்லாமல் வட இந்திய பகுதிகளையும் எது வரைக்கும் கைப்பற்றிருக்காங்கன்னு பாருங்க. இந்தியாவில் பாதி பாகத்துக்கு மேல வந்துட்டு பல்லவர்கள் வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. பல்லவர்கள் காலத்துல அவங்களுடைய எல்லை பகுதி தான் கொடுத்தாங்க. இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்க. அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் தான் லட்சத்தீவுகள் இருக்கு. பல்லவர்களுடைய எல்லை பரப்பு அதை பார்த்தாச்சு நம்ம. இந்த
இல்ல இல்ல. இது வந்துட்டு இந்தியா மொத்தம் வந்துட்டு எல்லை பரப்புகள் குடுத்துருக்காங்க. ஆனா பல்லவருடைய எல்லை பரப்பு எதுல இருந்து குடுத்துருக்காங்கன்னா, இந்த பக்கம் இதுதான் குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பல்லவருடைய எல்லை பரப்பு இந்த கலர்ல இருக்கிறது. ஆனா இது மொத்தமா வந்துட்டு தென்னிந்திய பகுதிகள்ல வந்து ஆட்சி புரிந்தாங்க இல்லையா? சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் இவர்கள் மொத்தமா இருந்த பகுதியெல்லாம் இத சேர்த்து குடுத்துருக்காங்க. பாருங்க. அதுக்கப்புறம் மசூலிப்பட்டினம், மசூலிப்பட்டினம், கிருஷ்ணா நதி, பீஜப்பூர், துங்கபத்ரா, காவேரி, காஞ்சி, வேலூர், மாமல்லபுரம், பாண்டியர், பாண்டியருடைய துறைமுகம் தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, இது வந்து இலங்கை, மகாநதி, இது கோதாவரி, இது நர்மதை, இதெல்லாம் இப்ப பார்த்துக்கோங்க. நம்ம படிக்கும்போது உங்களுக்கு எளிமையா இருக்கும். மறுபடியும் நான் காமிக்கிறப்போ. ஆனாலும் தொண்டை மண்டலமே, அதாவது 7ஆம் நூற்றாண்டு உருவாகி கொண்டிருந்து மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும்பகுதி, இந்த மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா பாதாமி சாளுக்கியர்களின் கீழ் இருந்தது. அதாவது வாதாபி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாமி. இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து வாதாபிக்கு இன்னொரு பேர் வந்து பாதாமி. இது யார் வசம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள் கீழே தான் இந்த பகுதி. எந்த பகுதி பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் கிழக்கு தக்கான பெரும் பகுதி. இது வந்துட்டு மத்திய. இந்த கிழக்கு பக்கம் முழுவதும் யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கியர்கிட்ட இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ சாளுக்கியர்கள் பின்னர் ராஷ்டிரகூடர்களால் அங்கிருந்து புறம் தள்ளப்பட்டனர். பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவின் பண்பம்சமாகுது. அப்ப இடைக்கால இந்தியா உருவாகிடுச்சு. நம்ம இப்ப படிக்கிறது வந்து மிடிவல் இந்தியா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப மிடிவல் இந்தியாவில் என்ன உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிராந்திய அதிகாரம், அதாவது அந்தந்த வட்டார பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த வட்டார பகுதிகளில் வந்துட்டு அந்த மையங்களின் ஒரு தோற்றம், அந்த அதிகார மையம் இருக்கு இல்லையா, யார்கிட்ட வந்து அதிகாரம் வர்றது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே டெவலப் ஆயிட்டு வராங்க. அப்போ அந்த அதிகாரம் என்பது யார்கிட்ட, அந்த மைய பகுதியில் வந்துட்டு பிராந்திய அரசுகள் வந்து உருவாயிட்டு இருந்தது. எந்த காலத்திலும் பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியாவில் வந்துட்டு அதுதான் அதனுடைய முக்கிய பண்பம்சமாக இந்த காலகட்டத்தில் நடந்ததுட்டாங்க. அப்போ ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசு யாருடைய எந்த டைம்ல வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மிடிவல் இந்தியாவில் தான், அதாவது இடைக்கால இந்தியாவில் தான் உருவானுச்சுன்னு சொல்லிட்டு கொள்ளலாம். அப்போ இந்தியாவின் பெரும்பான்மை பகுதிகளை அடக்கி ஆளக்கூடிய மௌரியர் அல்லது குப்தர்களை போன்ற தனி பேரரசு சக்தி ஏதும் அப்போது இல்லைன்றாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல மத்திய இடைக்கால இந்தியாவில் யார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அடக்கி ஆளக்கூடிய மௌரியரும் இல்லை, குப்தர்களை போன்ற தனி பேரரசு சக்தி வாய்ந்தது அந்த காலகட்டத்தில் இல்லாதனால அப்போ இந்த சிற்றரசுகள்லாம் வந்துட்டு அடக்கி ஆளதுல இவங்க வந்து எழுச்சி பெறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப பல்லவர்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு தென்னிந்திய பகுதிகளை வந்து ஆட்சி புறாங்க, எப்படி வராங்கன்றது பார்ப்போம். பல்லவ அரசர்கள் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தை அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளையும் ஆண்டனர். இப்ப காஞ்சிபுரம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு எளிமையா இருக்கும். பல்லவருடைய ஆட்சி பகுதி இதுதான் வந்து காஞ்சிபுரம் தான் வந்துட்டு பல்லவருடைய ஆட்சி பகுதி. இந்த பகுதி தான் வளம் நிறைந்து இருந்ததுனால இந்த பகுதி தான் அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க பல்லவர்கள். அப்ப காஞ்சிபுரம், மாமல்லபுரம் இதெல்லாம் பல்லவருடைய ஆட்சி பகுதி. அது மட்டும் இல்லாத பாண்டியர்களுடையது. இந்த இந்த காவேரியோடைய யாருன்னா சோழர்கள் பார்த்தோம். அப்ப பாண்டியர் சோழர்களுடைய இந்த 2 பகுதியும் உள்ளடக்கியது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள். ஆனா மேற்கு பகுதி யார் ஆட்சி புரிந்திருந்தாங்க, சேரர்கள் பார்த்தோம். ஆனா அந்த சேரர்கள் பகுதியை வந்துட்டு இங்க கொடுக்கல. அப்ப இவங்க எந்த பகுதியை கைப்பற்றி ஆண்டாங்கன்னு சொல்றாங்க, பாண்டியர்கள் மற்றும் சோழருடைய பகுதியை தான் பல்லவர்கள் ஆண்டாங்கன்றது கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க. காஞ்சிபுரத்தை வேளாண்மை நிறைந்த பகுதி. ஏன்னா பார்த்தோம் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவமா இருந்தது. எந்த அணைன்னு பார்த்தோம், கரிகால சோழன் கட்டுறது கல்லணைன்னு பார்த்தோம். இது எல்லாம் அப்போ வளமும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்க பாக்குறீங்க. அப்போ சீனா ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்தனர். எந்த பயணின்னு பார்த்தீங்கன்னா சீனா நாட்டிலிருந்து வந்த வணிகர்கள் மற்றும் ரோமாபுரியிலிருந்து வந்த வணிகர்கள். இந்த 2 நாட்டை சேர்ந்த வணிகர்களும் காஞ்சிபுரத்தை பத்தி நன்கு தெரிந்திருந்தாங்கன்னு சொல்றாங்க. நாம பார்த்தோம் முசிறி துறைமுகத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு சென்ற வகுப்பில் தென் தமிழகத்தை பகுதி சங்க காலம் படிக்கும் போது பார்த்தோம். இதே சங்க காலத்துல யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தென் தமிழகத்துக்கு சீனா நாட்டிலிருந்தும் ரோமாபுரி நாட்டிலிருந்து வணிகர்கள் வந்துட்டு காஞ்சிபுரத்திற்கு அடிக்கடி வந்ததுனால அந்த இடத்தை பத்தி நன்கு தெரிந்திருந்தன்னு சொல்றாங்க. அப்போ வளம் குழித்த வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் அதுக்கடுத்து வருவாங்க இல்லையா, அதற்கு பின் வந்த பல்லவ அரசர்கள் தங்கள் அரசாட்சியை 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செஞ்சாங்க. அப்போ
காஞ்சிபுரத்தில பிற்கால பல்லவ மன்னர்கள் ஆட்சி புரிந்திருப்பாங்க. இது முற்கால பல்லவர்கள். இதுக்கு பின்னாடி அதுக்கடுத்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டு இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 7ஆம் நூற்றாண்டு. அந்த 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் விரிவடைய செஞ்சிருப்பாங்க இந்த பிற்கால பல்லவர்கள். அப்போ தமிழகம் முழுவதும் பல்லவ அரசை வந்து விரிவாக்கம் செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிற்கால பல்லவர்கள் சொல்றாங்க. ஆனாலும் தொண்டை மண்டலமே பல பகுதிகளை வந்து அவங்க கைப்பற்றியிருந்தாலும் அவங்களுடைய தலைநகரமா எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மைய பகுதியாக தொண்டை மண்டலமே பல்லவ அரசுகளின் மைய பகுதியாக இருந்தது. தொண்டை மண்டலம்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் தான் வந்து தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க. காஞ்சி தான் வந்துட்டு தொண்டை மண்டலம். நம்ம சங்க காலத்துல படிக்கும் போதே பார்த்தோம் எது தொண்டை நாடு எல்லாம் பார்த்தல எது தொண்டை நாடு என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சொல்றேன். ஆனாலும் தொண்டை மண்டலமே பல்லவ அரசின் வந்துட்டு மைய பகுதியாக இருந்தது. பெரிய அரசியல் பிராந்தியம்னா இந்த பெரிய அரசியல் என்பது பிராந்தியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டாரம். அப்போ வட்டாரம் என்பது தமிழ்நாட்டினுடைய வடபகுதியையும் அருகே அமைந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த பிராந்தியம். அப்போ இந்த பிராந்தியம் என்பது தமிழ்நாட்டினுடைய வடபகுதி, அருகே அமைந்திருந்த ஆந்திர பகுதி. அப்போ தமிழ்நாட்டினுடைய வடபகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இது. அப்போ அதுக்கு பக்கத்துல அருகே இருந்தது பார்த்தீங்கன்னா ஆந்திரா. அப்போ இந்த 2 பகுதியை தான் உள்ளடக்கியதாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அதுதான் எது இந்த பிராந்தியம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பிராந்தியம் உருவாகுது. அது இந்த 2 பகுதி வடக்கு தமிழ்நாட்டினுடைய வடபகுதி, ஆந்திரா பகுதிகளை உள்ளடக்கி தான் இந்த வட்டாரம். இங்கதான் இந்த வட்டாரம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைய அரசு வந்து உருவாகுது. எந்த காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியாவில் தான் உருவாகுது. அதுதான் அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு பண்பாட்டு நிகழ்வுன்னு சொல்றாங்க. இது அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான். இப்ப பாருங்க சான்றுகள்லாம் பல்லவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் சான்றுகள் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு சான்றுகள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செப்பேடுகள், இலக்கிய சான்றுகள், அயலவர் குறிப்புகள். நம்ம ஒவ்வொரு பாடத்திலையும் பார்த்துட்டு இதே சான்றுகள் தான் பார்க்குறோம். ஆனால் வந்துட்டு காலகட்டம் இடங்கள் இதுதான் வேற வேற இருக்குமே ஒழிய ஆனால் வந்துட்டு இதே சான்றுகள் தான் எல்லாருடைய காலகட்டத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க அப்போ கல்வெட்டு சான்றுகள் பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசினுடைய ஐகோல் கல்வெட்டு. இது வந்து கல்வெட்டுக்கு உண்டான சான்று 2. மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசினுடைய ஐகோல் கல்வெட்டு. இதெல்லாம் வந்துட்டு நீங்க இப்படிதான் மேப் எடுத்து வைக்கணும். மேப் பார்த்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் மைண்ட் மேப் கிரியேட் பண்ணி வச்சுக்கணுமா. இப்ப பாருங்க பல்லவ அரசர்கள் பார்த்தீங்கன்னா செப்பேடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசக்குடி செப்பேடுகள் பார்த்தோம்னா இந்த பல்லவ அரசு வந்து எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இலக்கிய சான்றுகள் பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகடனம், அவந்தி சந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம் இந்த நூல்கள் எல்லாம் படிச்சோம்னா பல்லவ அரசு வந்துட்டு எப்படி இருந்தது அவங்க காலகட்டத்தில் என்னெல்லாம் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த நூல்களை படிச்சோம்னா. அப்போ அயலவர் குறிப்புகள் பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங்கினுடைய குறிப்புகள். யுவான் சுவாங் வந்து சங்க காலத்துல இருந்து பார்த்துட்டு வரோம். யுவான் சுவாங்குடைய குறிப்புகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல எப்படி வந்து பல்லவர் ஆட்சி இருந்ததுன்னு பார்த்து இவருடைய குறிப்பு மூலமா தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவோம். பல்லவ வம்சாவளி பல்லவ வம்சத்தை சேர்ந்த முக்கிய அரசர்கள்லாம் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். தொடக்க கால பல்லவ அரசர்கள் நம்ம பார்த்தோம். பிற்கால பல்லவ அரசர்கள் தான் வந்துட்டு ஒரு பெருசா உருவாக்கி இருப்பாங்க 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகள்ல பார்த்தோம். இப்ப பாக்குறது தொடக்க கால பல்லவ அரசர்கள். இந்த தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா பல்லவ அரசர்கள் யார்கிட்ட வந்து சிற்றரசர்களாக இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதவாகனர்கள் பார்த்தோம் இல்லையா, அவர்களுக்கு கீழே கப்பம் கட்டக்கூடிய சின்ன சின்ன அரசுகளாக இருந்தவர்கள் தான் இந்த தொடக்க காலத்துல இருந்த பல்லவர்கள். ஆனா பிற்கால பல்லவர்களால் தான் பாத்தீங்கன்னா இந்த பல்லவ அரச வம்சமே விரிவாக்கம் அடைஞ்சிருக்குன்னு நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அப்ப 2ஆம் சிம்மவர்மனின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு. கிபினாலும் ஒண்ணுதான், பொது ஆண்டுக்கு முன்னாடினாலும் ஒண்ணுதான். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இதெல்லாம். அப்போ 550 வாக்கில் களப்பிரர்கள் பாருங்க 550 வாக்கில வந்து களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியது யாருன்னா சிம்ம விஷ்ணு. இந்த சிம்ம விஷ்ணு யாரு பார்த்தீங்கன்னா 2ஆம் சிம்மவர்மனுடைய மகன் தான் வந்து இந்த சிம்ம விஷ்ணு. இவர் தான் வந்துட்டு தொடக்க கால பல்லவ அரசர்கள். இவங்க கிட்ட வந்துட்டு சாதவாகனர் கிட்ட வந்து சிற்றரசராக இருந்திருக்காங்க. ஆனா வந்து இவர் தான் வந்து உருவாக்கிறார் பல்லவ அரசை. எப்படி வந்து உருவாக்குறாருன்னு பார்க்கலாம். சோழர்கள், பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை அவர் வெற்றி கொண்டார். யார் இருந்தாங்க? சோழர்கள் இருந்தாங்க, பாண்டியர்கள் இருந்தாங்க. இவர்கள் இருவரையும் வெற்றி கொண்டு அதே மாதிரி சாளுக்கியரையும் வெற்றி கொண்டுதான் வந்துட்டு தென் பகுதிகளை வந்து அரசை வந்து உருவாக்கிறாரு இந்த சிம்ம விஷ்ணு.
அப்போ அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் மிகவும் திறமை வாய்ந்த அரசராக விளங்கினார். அவருக்கு பின் அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றார். இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன் என்று அழைக்கப்படும் இரண்டாம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கிய அரசர்கள். அவர் கடைசி பல்லவ அரசர் யார் பார்த்தீங்கன்னா அபராஜிதன். அப்போ முக்கிய அரசர்கள் இவர் அனைவரையும் கொடுத்துட்டாங்க. இவர் வந்துட்டு கடைசி அரசர்னு பார்த்தீங்கன்னா அப்போ பல்லவ என்ற ஒரு வம்சம் இருக்குது, அரச வம்சம். அந்த வம்சத்திலாம் மிகவும் புகழ்பெற்றவளாக இருந்தாலும் ஆனா அந்த கடைசி அந்த பரம்பரையில வந்த கடைசி மன்னன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் எதுவுமே செய்யலனா கூட அவரும் அந்த 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 பரம்பரையுடைய வாரிசு தானே. அப்ப வாரிசின் அடிப்படையில் அவர் கடைசியா இருந்தாலும் இவங்கெல்லாம் சாதனை புறவுகள்ல லிஸ்ட்ல வந்து முக்கிய அரசர்களாக இவங்களை கொடுத்துட்டாங்க. அப்ப யாரெல்லாம் முதல்ல பாருங்க, இப்படிதான் நீங்க மைண்ட் மேப் உருவாக்கணும். அப்ப பல்லவ அரசர்கள்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இரண்டாம் சிம்மவர்மன், அவருடைய மகன் வந்து சிம்ம விஷ்ணு, அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன், அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவன், அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் என்னன்னு அழைக்கப்படுறான்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மனுடைய மகன் யாருன்னு இரண்டாம் நந்திவர்மன், கடைசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அபராஜிதன். இப்படிதான் நீங்க ஒவ்வொரு அதோட ஆர்டரை நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும் பல்லவ அரசர்கள்லாம் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப பார்க்கலாம், இந்த பாக்ஸ் பார்த்துருவோம். முதலாம் நரசிம்மவர்மனின் படை தளபதி யார் பரஞ்சோதி சிறு தொண்டர் என்று அழைக்கப்படுறாராம். அப்ப 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் இந்த பரஞ்சோதின்றாங்க. 63 நாயன்மார்கள் தமிழ்ல படிப்பீங்க இல்லையா, அந்த நாயன்மார்கள்ல ஒருவர் தான் இந்த பரஞ்சோதி என பிரபலமாக என்னன்னு அழைக்கப்படுறார், சிறு தொண்டர் என்று பிரபலமாக அறியப்பட்டாராம். ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார். அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார் அப்படின்று பெரிய புராணத்துல வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப பரஞ்சோதி என்பவர் எதுல படையெடுப்புல வந்து படை நடத்திட்டு தலைமை ஏற்றிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா பல்லவர் படைக்கு தலைமை ஏற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் அதில் வெற்றியும் பெற்றிருப்பாங்க. நிறைய மன்னர்கள் பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு பின்னாடி மத மாற்றம் வந்து பெறாங்கன்னா காரணம் என்னன்னா அதில் ஏற்பட்ட வந்துட்டு உயிர் சேதம், வலி, இது எல்லாம் பார்க்க முடியாம என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு மனமாற்றம் ஆயிட்டு வேற மதத்தை வந்து பின்பற்றக்கூடிய அமைதியான வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுக்கத்தான் வந்து மத மாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அப்படி இவரும் ஒருத்தர் வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அசோகரை பார்த்தோம், அந்த மாதிரி தான் இவரையும் இப்போ பார்க்க மத மாற்றம் பெற்று பின்னர் சிவபக்தராகவே மாறிட்டார். அப்போ மகேந்திரவர்மன் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ கிபி 600 630 பல்லவ ஆட்சியின் சிறப்புக்கு பங்களிப்பு செய்தார். அப்ப பல்லவ ஆட்சியினுடைய சிறப்புக்கு நிறுவனவர் ஒருத்தர், இவர் வந்து மூன்றாவதா வருவார் பல்லவ அரசர்கள். முதல் வந்துட்டு இரண்டாம் சிம்மவர்மன், அதுக்கு அடுத்து வந்து சிம்ம விஷ்ணு, அதுக்கு அடுத்ததான் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் வர்றார். அப்போ இவரும் வந்துட்டு ஒரு சிறந்த பங்களிப்பு வந்துட்டு பல்லவ அரசுக்கு செஞ்சிருப்பாங்கன்றாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். அப்ப தொடக்கத்தில் அவர் சமண சமயத்தை பின்பற்றார். இவர் தொடக்கத்தில் வந்துட்டு எப்படி வந்துட்டு பரஞ்சோதி வந்துட்டு சிவபக்தராக மாறிட்டாரோ இவரும் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை தான் தொடக்கத்துல வந்து பின்பற்றார். பின்னர் சைவ துறவியார் பார்த்தீங்கன்னா அப்பரால் திருநாவுக்கரசர் வந்து சைவத்தை தழுவிருப்பாரு இவர் முதலாம் மகேந்திரவர்மன். அதுக்கப்புறம் பாருங்க கலை மற்றும் கட்டடக்கலைக்கு பேராதரவு வந்துட்டு கொடுத்திருப்பாரு முதலாம் மகேந்திரவர்மன். கலை மற்றும் கட்டடக்கலைக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்ததுனால நல்லா வந்துட்டு கட்டடக்கலையும் வந்து வளர்ச்சி பெற்றிருக்கும் இவருடைய ஆட்சி காலத்துல. அப்ப திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தார். அப்ப திராவிடன்னா வந்து தெற்கு பக்கம் தான் வந்து திராவிட கலைபாணின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த ஒரு புதிய பாணியை வந்துட்டு என்ன பாணின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர பாணி என்று குறிப்பிடப்படுது. அந்த மகேந்திர பாணியை தான் வந்துட்டு திராவிட கட்டடக்கலைக்கு வந்துட்டு ஒரு புதிய பாணியை வந்து அறிமுகம் செஞ்சாருன்னு சொல்றாங்க. இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகடனம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடக நூல் வந்து இது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இந்த நாடகம் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் வந்து இந்த நாடகம் இருக்குதுன்றாங்க. அந்த நாடகத்திற்கு மகேந்திரபாணி என்பதற்கு என்ன மத்த விலாச பிரகடனம் என்பதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி. அப்போ குடிகாரர்களுடைய எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருப்பாங்கன்றது தான் வந்து இந்த நூல்ல வந்து விளக்கப்பட்டிருக்கும். அது எந்த மொழி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி. எந்த வகையை சார்ந்தது பார்த்தீங்கன்னா நாடக வகையை சார்ந்தது. அதை யாரை வந்து இழிவுபடுத்தினா பௌத்த சமயத்தை சார்ந்தவர்களை தான் இழிவுபடுத்தும் வகையில தான் வந்து எழுதியிருக்கு. எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் எழுதியிருப்பாரு. முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவ அரசன். இப்ப மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்டு மேலை சாளுக்கிய அரசன் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் ஏற்பட்டிருக்கும். அப்ப இதே காலகட்டத்துல இவர் வந்து தென்பகுதி பல்லவ அரசன், இது மேல சாளுக்கியர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அப்ப இவங்க 2 பேருக்கு எப்படி இருந்ததுன்னா வந்தது அப்பப்போ வந்து சண்டைகள் இருந்ததுன்னு சொல்றாங்க. எந்த நாளும் சண்டை இருந்ததுன்னு பார்ப்போம்.
மேலை சாளுக்கிய அரசருக்கும் இரண்டாம் புலிகேசியோடு போர்கள் மேற்கொள்ளப்பட்டன. இப்போர்களுள் ஒன்றில் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கில் பெரும் பகுதியை வெங்கி கைப்பற்றியதாக தெரிகிறது. அப்போ வெங்கி பகுதி பல்லவர்கள் கிட்ட இருந்திருக்கும். முதலாம் மகேந்திரவர்மனுக்கும் இரண்டாம் புலிகேசி என்பது சாளுக்கிய வம்சத்தைச் சேர்ந்த இவருக்கும் போர்கள் ஏற்பட்டதுல வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி தான் வெற்றி பெற்று இந்த வெங்கி என்ற பகுதியை கைப்பற்றினாருன்னு சொல்றாங்க. வடக்கு பகுதி தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் வெங்கி இதை கைப்பற்றிட்டு இருப்பாரு இரண்டாம் புலிகேசி. அதுக்கு அடுத்து பாருங்க, அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் ஏறத்தாழ 630 668 இத்தோல்விக்கு அப்பா தோத்துக்கிட்டதுனால அந்த தோல்விக்கு பழிவாங்கும் வகையில் சாளுக்கியரின் தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாதாபி தானே கைப்பற்றினாரு. அப்போ வாதாபி தீக்கரை ஆக்கப்பட்டது. இரண்டாம் புலிகேசியும் கொல்லப்பட்டார். அப்போ அப்பா தோற்று போனதுனால மகன் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா கிபி 630 இந்த காலகட்டத்தில் இவர் போயிட்டு அந்த பகுதியை வாதாபியை கைப்பற்றி அந்த வாதாபியும் தீக்கரை ஆக்கப்பட்டது இல்லாம புலிகேசியும் கொல்லப்படுறாருன்னு சொல்றாங்க. அப்ப இரண்டாம் நரசிம்மவர்மன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 695 722 எனவும் அவர் ராஜசிம்மன் எனவும் அழைக்கப்படுறார். ராஜசிம்மன் என்றும் அழைக்கப்பட்டாரு. அவர் மாபெரும் வீரர். யாரு? இரண்டாம் நரசிம்மவர்மன் அவர் ஒரு மாபெரும் வீரர்னு சொல்றாங்க. ஏன் பாருங்க, சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பினாருன்றாங்க. சீன நாட்டின் தூதுக்குழுவில் வரவேற்றார். அப்போ சீன நாட்டுக்கு தூதுக்குழுவை அனுப்பவும் செஞ்சிருக்காரு, சீன நாட்டினுடைய தூதுக்குழு வரவேற்றவும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒப்பீட்டளவில் அவரது காலத்தில் அரசியல் பிரச்சனைகள் அதிகம் இல்லாததால் அவர்களால் கோவில்களை கட்டுவதில் கவனம் செலுத்த முடிந்தது. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியதும் அவரேன்றாங்க. அப்போ இவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இவர் ஒரு மாபெரும் வீரர்னு சொல்றாங்க. ராஜசிம்மன் தான் என்னன்னு பேருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். அவருடைய காலம் 695 கிபி 695 முதல் கிபி 722 வரைக்கும் இவர் சீன நாட்டுக்கு தூதுக்குழு அனுப்பவும் செஞ்சிருக்காரு, சீன நாட்டு தூதுக்களை வரவேற்கவும் செஞ்சிருக்காரு. ஒப்பீட்டு அளவில் என்ன சொல்றோம்னா அந்த காலகட்டத்தில் இவர் ஆட்சி செய்த காலகட்டத்துல தென்னிந்திய பகுதிகளில் என்ன இல்லைன்னா பிரச்சனைகளே இல்லை, அரசியல் பிரச்சனைகள் இல்லாததுனால அவரால் என்ன செஞ்ச முடியுதுன்னா கோவில்களை கட்டுவதில் கவனம் செலுத்த முடியும். ஏன்னா அந்த டைம்ல கட்டப்பட்ட கோவில் தான் காஞ்சி கைலாசநாதர் கோவில்ன்றாங்க. ஏன் அப்படி ஒரு கோவில் கட்டியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டுல சண்டை பூசல் இப்படி இருக்கும்போது மனசு எப்பயாவது அமைதியா இருக்குமா? இருக்காது. சண்டை பூசல் இருக்கும்போது அப்ப மனது அமைதியா இருக்காது. ஆனா எதுவுமே இல்லாததுனால அவருடைய எல்லா அமைதியா இருந்ததுனால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா அவர் கட்டடக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுது. அப்ப சண்டை சச்சரவு இருக்கும்போது மனது ஒருநிலைப்படாது தானே. அந்த டைம்ல என்ன பண்ணுதுன்னா இவர் நல்ல அமைதியான முறையில் இருக்கும்போது கட்டடங்கள் கட்டுறதுல கவனம் செலுத்தி அவருடைய அதை செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த காலகட்டத்தில் நடந்தது. யாரோடதுன்னா ராஜசிம்மன் ஆட்சி காலத்துல. அப்ப அரசர்களுடைய பெயர்கள் மற்றும் பட்டியல் இதெல்லாம் அரசருடைய பெயர்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள். இப்போ சிம்ம விஷ்ணு அவர் பட்டம் பார்த்தீங்கன்னா அவனி சிம்மர். அப்ப சிம்ம விஷ்ணுடைய பட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனி சிம்மர். முதலாம் மகேந்திரவர்மனுடைய பட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன். இவை அனைத்தும் முதலாம் மகேந்திரவர்மனுக்குரிய பட்ட பெயர்கள். அப்போ முதலாம் நரசிம்மவர்மன் என்னவென்று அழைக்கப்படுறான்னு பாருங்க, மாமல்லன், வாதாபி கொண்டான். இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய பட்ட பெயர்கள். இது முதலாம் மகேந்திரவர்மன், இது சிம்ம விஷ்ணுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள். இப்போ கட்டடக்கலைக்கு பல்லவர் எவ்வாறு பங்களிப்பு கொடுத்திருந்தாங்கன்னு பார்ப்போம். பல்லவர் காலம் கட்டடக்கலை பார்த்தீங்கன்னா சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலம்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் எதெல்லாம் ஏன் பல்லவர் காலம்னாவே கட்டடக்கலைக்கு சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலம் ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றை கருங்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோவில். அப்போ மாமல்லபுரத்துல ஒரே ஒரு கருங்கல்லுல செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோவிலும் ஏனைய மற்ற கோவில்களும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வராகர் குகையும் இது 7ஆம் நூற்றாண்டு சொல்றாங்க. வராகர் குகை பல்லவர் கட்டடக்கலையின் ஈடு இணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டலாம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க அமைதியா இருந்ததுனாலதான் அதுல மனசை செலுத்த முடிஞ்சு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க முடிஞ்சது. அப்போ எந்த அளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருந்தா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சான்றா பல்லவர்களுடைய கட்டடக்கலையை சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்க. அப்போ மற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈடு இணையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு நுணுக்கங்களை கொண்டதுதான் பல்லவர்களுடைய கட்டடக்கலைன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரமும் சேர்க்கப்பட்டுள்ளதுன்றாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த யுனெஸ்கோ அமைப்புனா என்னன்னு பாருங்க. ஏன் அந்த அமைப்புல சேர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாணவர்களாகிய நீங்க இது இன்றைக்கான ஹோம்ஒர்க். இந்த யுனெஸ்கோனா என்ன, இது ஏன் இந்த அட்டவணையில வந்துட்டு இந்த மாமல்லபுரத்தை சேர்க்கிறாங்கன்ட்டு தேடுங்கம்மா. அப்போ பல்லவர்கள் கட்டடக்கலையை கீழ்காணுமாறு வகைப்படுத்துறாங்க. அப்ப பல்லவர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு நுணுக்கமானதுன்னா ஒரு வரலாற்று சிறப்பு புக்கு ஈடு இணையற்றதே அழகிற்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாறை குடைவரை கோவில்கள் இது என்ன சொல்றதுன்னா மகேந்திரவர்மன் பாணி தான் குடைகளை, அதாவது பாறைகளை குடைந்து கட்டப்பட்ட கோவில்களுக்கு யாரோட பாணினா மகேந்திரவர்மனுடைய பாணி. இந்த ஒற்றைக்கல் ஒரே ஒரு கல்லால் ஆன கோவில் கட்டியிருப்பாங்களே, ஒரே கல்லால செதுக்கி, அது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணின்னு சொல்றாங்க. மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவன் யாருன்னு பார்த்தோம், முதலாம் நரசிம்மவர்மன் தான் மாமல்லன். அப்போ இவரோட பாணி எதுன்னு பாத்தீங்கன்னா ஒற்றை கல்லால செய்யப்பட்ட ரதங்கள். கட்டுமான கோவில்கள் பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணி எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டுமான கோவில்கள் நந்திவர்மன் பாணி. அப்போ ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி தான் கட்டுமான கோவில்கள். இது 3 வகையாக பல்லவர் காலத்துல கோவில்களை பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க மகேந்திரவர்மன் பாணி இப்ப படிச்சாச்சு இல்லையா. இந்த குகைவரை கோவில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் அவருடைய நினைவு சின்னங்களுக்கு பாத்தீங்கன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள இதெல்லாம் குகை கோவில் தான் அவருடையதுன்னு பார்த்துட்டோம். அப்போ சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்றேன். இதெல்லாம் மகேந்திரவர்மன் பாணியில் அமைந்த கோவில்கள், குடைவரை கோவில்கள். இது மண்டகப்பட்டு குகைவரை கோவில். அடுத்து பாருங்க மாமல்லன் பாணி. மாமல்லன்னா யாரு, முதலாம் நரசிம்மவர்மன். இவரோடது பார்த்தாச்சு. இப்ப மாமல்லன்னா முதலாம் நரசிம்மவர்மன் தான் மாமல்லன் பாணி. இது யாருலன்னா பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்ச பாண்டவர் ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கட்ட பாணியை உணர்த்துதான்றாங்க. அப்போ மாமல்லனுடைய கோவிலுக்கு எங்க பாத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர் ரதங்கள்னு சொல்றாங்க. அது அப்படின்ற அழைக்கப்படுதான். அந்த ரதங்கள் பாத்தீங்கன்னா 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கட்ட பாணி. அப்போ ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு வகையில கட்டப்பட்டதுதான் இந்த பஞ்ச பாண்டவர் ரதம் சொல்றாங்க. அப்போ அது மாமல்லன் பாணின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனி கல்லில் இருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தனி வகையான கோவிலை சார்ந்தது பாணின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கல்லிலிருந்தும் செதுக்கப்பட்டதுதான் இந்த பஞ்ச பாண்டவர் ரதம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனவே அவை ஒற்றைக்கல் ரதங்கள் எனவும் அழைக்கப்படுகிறான். ஒற்றைக்கல் ரதம் ஒரே ஒரு கல்லால செதுக்கப்பட்டதுதான் ஒற்றைக்கல் ரதம். அதனால ஒற்றைக்கல் ரதமும் என்று அழைக்கப்படுகிறான். அப்புறம் மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் ஆகியவர் அவை கட்டியுள்ள பிரபலமான மண்டபங்களாகும். மண்டபங்களும் இருக்குது, ஒற்றைக்கல் ரதமும் இருக்குது. இதெல்லாம் மண்டபம் வகையை சார்ந்ததுதான் இந்த கோவில். மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் இவையெல்லாம் பாத்தீங்கன்னா மண்டபங்கள். அது ஒற்றைக்கல் பஞ்ச பாண்டவர் ரதங்கள் சொல்லுவோம். ஒற்றைக்கல்லால் ஆனதுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க இதுதான் பஞ்ச பாண்டவர் ரதங்கள். இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல இருக்குதான். இப்படிதான் இருக்குது. இதெல்லாம் ஒரே ஒரு கல்லால் ஆனதுதான் இதெல்லாம். இப்ப பாருங்க பல்லவர்களின் மாமல்லனின் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றில் மிகவும் முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம் தான் அப்போ மாமல்லனுடைய கட்டடக்கலைக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது மாமல்லபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கு. பெரும் பாறை ஒன்றின் சுவரில் பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவமிருக்கும் பூனை ஆகிய நுண்ணிய சிற்பங்கள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளதான். எப்படி பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில அமைக்கப்பட்டுள்ளதான். இந்த கோவில்கள் அனைத்தும் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. திறந்த வெளியில் அமைக்கப்பட்டுள்ள கலையரங்கு மாதிரி இருக்குது. இது என்னெல்லாம் இருக்குதுன்னா பெரும் பாறை ஒன்றின் சுவர்ல பேன் பார்க்கிற குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவமிருக்கும் பூனை ஆகிய நுண்ணிய சிற்பங்கள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. சிவபெருமானுடைய தலையிலிருந்து அருவி என கொட்டும். அதாவது சிவபெருமானுடைய தலைவிலிருந்து என்ன கொட்டுதுன்னா அருவி மாதிரி கொட்டுதான். எது, கங்கை நதி. அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பும் அர்ஜுனன் தபசு ஆகியவை அவற்றுள் குறிப்பிடத்தக்கதுன்றாங்க. பெருந்தவ
வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிகப்பெரியது. அப்போ உலகில திறந்தவெளி சிற்பங்கள் வந்து நிறைய இருக்குது. ஆனா மிகப்பெரிய எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில்னு தான் சொல்றாங்க. பஞ்சபாண்டவர் ரதம் தான். இது எதுன்னா சிவபெருமான் தலையிலிருந்து அருவி மாதிரி கொட்டுற மாதிரி கங்கை நதியும் அர்ஜுனன் தபசும் அவற்றுள் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, அர்ஜுனன் தபஸ், இதுதான் வந்து அர்ஜுனன் தபசு. இது காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில், இது மண்டகப்பட்டு, இது பஞ்சபாண்டவர் ரதங்கள். இப்போ ராஜசிம்மன் பாணி. ராஜசிம்மன் எனும் அறியப்பட்ட 2ஆம் நரசிம்மவர்மன் பெருங்கற்களை முதலாம் நரசிம்மவர்மன் இருந்தது. இந்த 2ஆம் நரசிம்மவர்மன் தான் மாமல்லன். அது வந்து ராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மன். இது வந்து ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா, ராஜசிம்மன் என்று அழைக்கப்படும் 2ஆம் நரசிம்மவர்மன் பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டினார். இவர் வந்து பெரிய பெரிய கற்களை கொண்டு கட்டுமான கோவிலை அறிமுகப்படுத்தியாருன்னா ராஜசிம்மன். அது ராஜசிம்மன் பாணி என்று அழைக்கப்படுகிறது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் கலை பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அப்போ கைலாசநாதர் கோவில் இருக்குது இல்லையா காஞ்சிபுரத்துல, இந்த கோவில் தான் வந்து கட்டுமான கோவிலுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. யாரோடது பாத்தீங்கன்னா ராஜசிம்மனுடையது. இக்கோவில்கள் பாத்தீங்கன்னா மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டதுன்றாங்க. இந்த கோவில் கைலாசநாதர் கோவில் ராமேஸ்வரம் என்றும் அழைக்கப்படும். அப்ப மிருதுவான மணற்கற்களாய் கொண்டுதான் கட்டப்பட்டது. அதுக்கு இன்னொரு சிறப்பு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கைலாசநாதர் கோவிலுக்கு வந்துட்டு ராஜசிம்மேஸ்வரம் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டுமானத்திற்கு உதாரணமா சொல்லியிருக்காங்க. கட்டுமான கோவிலுக்கு உதாரணம் இது காஞ்சி கைலாசநாதர் கோவில். யாரோட பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன். அவர் என்னவென்று அழைக்கப்படுறார்? 2ஆம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் என்றும் அழைக்கப்படுறார். நந்திவர்மன் பாணி. பல்லவ கோவில் கட்டடக்கலையின் இறுதி கட்டம் பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன. அப்ப பல்லவர் கோவில் கட்டடக்கலையின் இறுதி கட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா, பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் தான் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன. அந்த அளவுக்கு வந்துட்டு நுணுக்கங்களை வந்து உடையதான் வந்து பிற்கால பல்லவர்களால். அப்ப காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொன்னாங்க. பிற்கால பல்லவர்களுக்கு வந்துட்டு பிரதிநிதிப்படுத்தப்படுதுன்னா கட்டுமான கோவில்கள். அதுக்கு எடுத்துக்காட்டா எது சொல்றாங்கன்னா, வைகுண்ட பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டா கொடுத்திருக்காங்க. இது நந்திவர்மனுடைய பாணி. இது அப்ப பல்லவருடைய ஆட்சி காலத்துல இதுதான் வந்துட்டு வைகுண்ட பெருமாள் கோவில் நந்திவர்மனுடையது. சமூகமும் பண்பாடும் பல்லவருடைய ஆட்சி காலத்துல எப்படி இருந்துன்னு பார்ப்போம். பல்லவ அரசர்கள் பார்த்தீங்கன்னா பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்தாங்க. நம்ம பார்த்தோம், பௌத்தம் என்பது யாருடையது, சமணம் என்பது யாருடையது, வேத சமயத்தை யாருடையதுன்னா பௌத்தம் என்பது புத்தருடையது, சமணம் என்பது மகாவீரருடையது, வேத சமயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க இல்லையா, வட இந்தியாவை வந்து வேத கால முன் வேதம் பின் வேதம் சொல்லிட்டு அதை தழுவி இந்த 3 மத சமயத்தையும் தான் பின்பற்றிருப்பாங்க பல்லவ அரசர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இசை ஓவியம் இலக்கியம் ஆகியவற்றின் புரவலர்களாய் திகழ்ந்தனர். இசை ஓவியம் இலக்கியம் இதுலயும் வந்து நல்ல ஒரு புரவலர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆய்வார்களும் நாயன்மார்களும் புதிய வடிவிலான சைவம் வைணவம் ஆகியவற்றை போதித்தாங்க. அப்போ பௌத்தம் சமணம் வேத சமயங்கள் தவிர்த்து மற்றது என்ன உள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கம். இதெல்லாம் வந்து பக்தி, அது சமயம், இது வந்து பக்தியில வர்றாங்க. அப்போ பக்தியில யாருன்னு பாத்தீங்கன்னா ஆய்வார்களும் நாயன்மார்களும் ஒரு புதிய வடிவம் தான் வந்து சைவம் வைணவம் என்று வந்து போதிக்கிறாங்கன்றாங்க. அவர்களை சில பல்லவ அரசர்கள் வந்து ஆதரிச்சுவாங்க. எது இந்த சைவத்தையும் வைணவத்தையும் போதித்தாங்க இல்லையா, இவர்களை வந்து பல்லவ அரசர்கள் வந்து ஆதரித்தாங்க. அப்பரும் மாணிக்க வாசகரும் சைவ அடியார்களாகவும் இவர்கள் சைவ அடியார்களாகவும் நம்மாழ்வாரும் ஆண்டாலும் வைணவ அடியார்களாகவும் விளங்கியிருக்காங்க. இவர்களை வந்து பல்லவ அரசர்கள் வந்து போற்றிருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட இவ்வியக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது. அப்போ இந்த பக்தி மார்க்கத்தை போதிப்பதற்காக வந்த இந்த 2 இயக்கம் இருக்குது இல்லையா, ஒன்று வந்து என்னது ஆழ்வார்கள், இன்னொன்று வந்து நாயன்மார்கள். இந்த 2 வந்து எதுக்கு வந்து வராங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழுக்கு தான் வந்து தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது. எதை விட? சமஸ்கிருதத்தை விடன்றாங்க. இப்போ சமய கூட்டங்களில் பங்கேற்க பெண்கள் வந்து சமயம் எல்லாம் இருக்குது இல்லையா, கோவில் வழிபாடுகள்ல இதுல வந்து பங்கேற்கிறது வந்து பெண்கள் வந்து ஊக்கப்படுத்தப்பட்டார்கள்னு சொல்றாங்க பல்லவர் காலத்துல. தமிழ் பக்தி வழிபாடு
தமிழ் வந்து பாத்தீங்கன்னா பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களுடன் போட்டிட்டது. அப்ப இந்த பக்தி வந்திருக்கிறதா எது கூட வந்து போட்டிடுன்னு பாத்தீங்கன்னா பௌத்த சமணமும் சமண சமமும் இருந்தது இல்லையா, இதன் கூட போட்டி போட்டதுதான் இந்த தமிழ் பக்தி வழிபாடுன்றாங்க. அப்போ இதன் விளைவாக பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் பெரும்பகலான பகுதிகளிலிருந்து படிப்படியாக வீழ்ச்சி விட்டுறது. அப்போ இந்த பக்தி இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் சமணம் பௌத்தம் இரண்டும் வந்துட்டு வீழ்ச்சி விட்டுறதுன்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்துட்டு முன்னாடி வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப கல்வியும் இலக்கியம் எப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சியில் இருந்த கடிகை நம்ம படிச்சோம். காஞ்சி வந்துட்டு கடிகைனா கல்வி கற்கக்கூடிய இடம் தான் வந்துட்டு கடிகைன்னு சொல்லிட்டு அதுக்கு யுவான் சுவாங் எல்லாம் கல்வி கற்க வந்தாருன்னு பார்த்தோம். இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. கல்வியும் இலக்கியமும் எப்படி இருந்தது காஞ்சிபுரத்துலன்னு பார்ப்போம். காஞ்சியில் இருந்த கடிகை என்பது என்ன பார்த்தீங்கன்னா மடாலயம் அல்லது கல்வி மையம் தான் இந்த கடிகை. இது பல்லவர் காலத்தில் புகை பெற்று இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ காஞ்சியில கல்விக்கு அப்போ காஞ்சிபுரத்துல கல்விக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்துல தான் புகைப்பட்டது. எப்படி வந்துட்டு நாலந்தா பல்கலைக்கழகம் வந்துட்டு குப்தர்கள் காலத்துல வந்து தழை தோங்கியது. அதுக்கப்புறம் யார் வந்திருப்பாரு, வர்த்தன அரசர் வந்திருப்பாரு, அவர்கிட்ட சிறப்புற்று இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா கைலாசநாதர் காஞ்சியில் இருக்கிற கடிகை வந்துட்டு பல்லவர்கள் காலத்துல வந்துட்டு சிறப்புற்று இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இந்தியாவில காஞ்சிபுரம் இங்க இருக்குதுன்னா மற்ற பகுதிகளில் இருந்தும் இந்தியாவில் வெளிநாடுகளில் இருந்தும் மாணவர்களை தன்பால் ஈர்த்தது இந்த காஞ்சி கடிகைன்றாங்க. அப்ப நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வாத்ஸ்யாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்திருக்காங்க. அப்ப நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வாத்ஸ்யாயர். இவர் காஞ்சி கடிகையில் என்னவாக இருந்திருக்காங்க, ஆசிரியராக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப தென்னிந்திய ஓவியங்கள் குறித்து ஆய்வேடு எதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப தென்னிந்தியாவில எவ்வாறு ஓவியங்கள் இருந்தது குறித்து சொல்றக்கூடியதான் ஒரு ஆய்வேடு தான் வந்து இந்த தட்சிண சித்திரம் என்னுவது. இந்த தட்சிண சித்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. அப்போ ஓவியங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வேடு தான் அந்த தட்சிண சித்திரம். இது யாரோட காலத்தில் தொகுக்கப்பட்டதுன்னா பாத்தீங்கன்னா நிறைய தொகுப்பு நூல்களினுடைய தொகுப்பு தான் வந்துட்டு இந்த தட்சிண சித்திரம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில். மாபெரும் சமஸ்கிருத அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டின் முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தார். அப்போ முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவையை அலங்கரித்தவர் யாருன்னா தண்டின். இவர் எந்த அறிஞர் மொழி அறிஞர் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி அறிஞர் தான் இந்த தண்டின். அப்போ அவருடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியது யாருன்னா தண்டி. அதுக்கப்புறம் பாருங்க மற்றொரு சமஸ்கிருத அறிஞர் யாருன்னா பாரதி. இவர் சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தவர். அப்போ இவர் கிருதார்ஜுனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை வந்து வடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தவர். கிருதார்ஜுனியம் என்பது இவருடைய வடமொழி காப்பியம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றிருந்தது. அப்போ அதே காலகட்டத்துல இந்த நூல்கள் மட்டுமல்ல சமஸ்கிருத நூல்கள் மட்டுமல்ல தமிழ் இலக்கியங்களும் வளர்ச்சி பெற்ற காலம் பல்லவர்கள் காலம் சொல்றாங்க. ஏன்னா வைணவம் சைவமும் உள்ள வந்துருச்சு. எதை வந்து போயிடுச்சுன்னா புத்த சமயமும் சமண சமயம் வீழ்ச்சி விட்டுறதுன்னு பார்த்தோம். அப்போ இவங்க சமயம் வந்துட்டு மேலோங்கிடுச்சுன்னு சொல்றோம். அப்போ தமிழ் இலக்கியம் வளர்ச்சி பெற்றது. நாயன்மார்கள் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆய்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் சொல்றோம். 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனர். அப்போ பல்லவர் காலத்தினுடைய என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சைவம் தேவாரமும் 4000 திவ்ய பந்தமும் வந்துருச்சு உள்ள. அப்போ 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தேவனர் மகாபாரதத்தை வந்து என்னன்னு சொல்லணும் பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார். அப்ப 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் தான் பெருந்தேவனர். இவர் வந்து மகாபாரதம் என்னும் நூலை வந்துட்டு பாரத வெண்பா என்ற பெயரில் தமிழில் வந்து மொழி பெயர்த்திருக்காருன்னு சொல்றாங்க. பல்லவர் கால கலை எப்படி இருக்கு, கலை எப்படி இருக்குது, இப்ப கட்டடக்கலை பார்த்தாச்சு. கலைன்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இசை கவின் கலை தான் வந்துட்டு கலைன்னு சொல்லுவாங்க. அனைத்து வகையான கலைகள் தான் வந்து கவின் கலைகள். அது என்னெல்லாம் வந்து கலைகள் வந்துட்டு இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். குடுமியான் மலை திருமயை ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் இசையில் பல்லவர்கள் கொண்டிருந்த ஆர்வத்தை வந்து வெளிப்படுதான். அப்ப பல்லவ மன்னர்கள் வந்துட்டு இசை மேல எவ்வளவு ஆர்வம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த இசை குறித்த கல்வெட்டுகள் தான் குடுமியான் மலையும் திருமயமும் என்ற 2 கல்வெட்டுகள் வந்துட்டு அவங்க இசையின் மேல எவ்வளவு பற்று இருந்ததுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுதுன்னு சொல்றாங்க. அப்ப புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராட்சியர் புகழ்பெற்ற இசை கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சியர் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர். அப்ப
புகழ்பெற்ற இசைக்கலைஞர் யாருன்னா ருத்ராட்சரியர். இவர் யாரோட காலத்தில் பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த ருத்ராட்சரியர். இக்கால பகுதியை சேர்ந்த சில சிற்பங்கள் நடமாடும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்ததுன்றாங்க. இப்ப அடுத்து பாருங்க. இப்ப சாளுக்கியர்கள் வந்துட்டாங்க. சாளுக்கியர்கள் பாருங்க, சாளுக்கியர்கள் பல்லவர்கள் முடிஞ்சிருச்சு. பல்லவர்கள் அப்படி யார் வந்திருக்காங்க? சாளுக்கியர்கள். சாளுக்கியர் எவ்வாறு நம்ம வகைப்படுத்துன்னு பாருங்க. சாளுக்கியர்கள் தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதி தான் சாளுக்கியர்கள். எங்கன்னா இந்தியாவில் மத்திய பகுதியிலும் அதே மாதிரி இந்தியாவின் மேற்கு பகுதியிலும் மத்திய மராட்டிய நாட்டை உள்ளடக்கியதான் சாளுக்கியர்கள் தென்னிந்தியாவில்னு சொல்றாங்க. அவர்களின் தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாதாபி. வாதாபிக்கு இன்னொரு பேர் என்னன்னா பதாமி. சாளுக்கியர்களின் பார்த்தீங்கன்னா மூன்று வெவ்வேறு ஆனால் நெருங்கிய தொடர்புடையதுன்றாங்க. வெவ்வேறாக இருந்தாலும் மூன்றுமே தொடர்புடையதான், ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சுதந்திர அரச மரபுகள் தான் இருந்திருக்குன்றாங்க. எது? இந்த சாளுக்கியர் வம்சம். அப்போ சாளுக்கியர் பார்த்தீங்கன்னா வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர் எனப்படுவதுதான் கீழை சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள் யார் பார்த்தீங்கன்னா மேலை சாளுக்கியர். அப்போ 3 வகையான சாளுக்கிய வம்சங்கள் இருந்தது. ஆனா மூன்றுமே பார்த்தீங்கன்னா சுதந்திர அரச மரபுகளை கொண்டதுதான் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வேறு வேறாக இருந்தாலும் ஆனால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சுதந்திர அரச மரபுகள்னு சொல்றாங்க. அப்போ வடக்கே பார்த்தீங்கன்னா அரசருடைய பேரரசும், தெற்கே பல்லவ நாடும், கிழக்கே கலிங்கமும், ஒடிசா. கலிங்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியருடைய எல்லை. வடக்கு அரசர், தெற்கு பல்லவ அரசு, கிழக்கு ஒடிசா. இந்த உள்ளடக்கிய பகுதி. ஏன்னா மேற்கு இவங்க வந்துட்டாங்க. அப்போ இந்த 4 புறமும் உள்ளடக்கியதான் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கியருடைய. சாளுக்கியருடைய பார்க்கலாம் எங்க இருக்குன்னு. இதுதான் சாளுக்கியருடைய வம்சம். இந்த பல்லவர்களுக்கு மேல இருக்கிறது எல்லாம் சாளுக்கியருடைய பகுதி. சாளுக்கியர் அதுக்கு அடுத்து ராஷ்டிரகூடர்கள் வந்துருவாங்க. இப்ப வாங்க. இந்த 3 இப்போ இவனுடைய சான்றுகள் பார்க்கலாம். சாளுக்கிய அரச சான்றுகள். மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு சான்றுகள் பார்த்தீங்கன்னா மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு, பட்டடக்கல் விருபாஷா கோவில் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. இது எல்லாம் கல்வெட்டு சான்றுகள். யாரோட பார்த்தீங்கன்னா சாளுக்கியருடைய சான்றுகள் கல்வெட்டு. அயல்நாட்டவர் குறிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங்கினுடைய குறிப்புகள். அங்கேயும் பல்லவர்கள் காலத்திலையும் குறிப்பு கொடுத்திருப்பார் யுவான் சுவாங். இவருடைய காலத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ வாதாபி சாளுக்கியர்கள் 3 வகையா பார்த்தோம் இல்லையா? வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர்கள். இப்போ ஒன்னா இப்போ பார்க்க போறோம். இப்போ வாதாபி சாளுக்கியர் பார்த்தீங்கன்னா முதலாம் புலிகேசி பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்தவர் தான் இந்த முதலாம் புலிகேசி. அப்போ முதலாம் புலிகேசி தான் எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா பீஜப்பூர் மாவட்டத்தில் பீஜப்பூர் மாவட்டத்துல பட்டடக்கல் என்ற இடத்துல ஒரு குறுநில மன்னராக இருந்தவர் தான் இந்த முதலாம் புலிகேசி. அப்போ கிபி 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பியிருப்பார். அப்போ அந்த கோட்டையை 543 கைப்பற்றி அந்த கோட்டையை சுற்றி என்ன செஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மதில் சுவரை எழுப்பி தன்னைதான் ஆக்கிட்டு இருப்பாரு. அப்போ விரைவில் கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியையும் கைப்பற்றிருப்பார். பாருங்க, இது கிருஷ்ணா, இது கிருஷ்ணா ஆறு, அதுக்கப்புறம் இது துங்கபத்ரா ஆறு, இது மேற்கு. இந்த பகுதி அனைத்தையும் இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா கைப்பற்றிட்டாருன்றாங்க. கிருஷ்ணா ஆறு, துங்கபத்ரா ஆறு, மேற்கு பகுதி, இந்த 3 பகுதியிலும் கைப்பற்றிட்டாருன்னு சொல்றாங்க. பாருங்க, நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளையும் மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைப்பகுதியும் கைப்பற்றினார். அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் கீர்த்திவர்மன். இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா கிபி 566 597. இது என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அப்போ இவருடைய மகன் யாருன்னா முதலாம் கீர்த்திவர்மன்
ஆட்சி காலம் வந்து 566 597. கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது யாருன்னா முதலாம் கீர்த்திவர்மன். அதுக்கப்புறம் யார் வரனா இரண்டாம் புலிகேசி. ஆட்சி காலம் 610 642. இவ்வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார் என்பதுன்னா இரண்டாம் புலிகேசி. அதனாலதான் நம்ம மகேந்திரவர்மனை தோற்கடிச்சாருன்னு பார்த்தோம். அப்போ மிகவும் வலிமை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கிய வம்சர்கள்ல நம்ம ஒவ்வொருத்தரும் நிறுவனவங்க யாருன்னு பார்க்குறோம், கடைசி யாருன்னு பார்க்குறோம், சிறப்பானவங்க இருந்தவங்க யாருன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி தான் வந்து இரண்டாம் புலிகேசி தான் வந்துட்டு சாளுக்கிய அரச வம்சங்களே சிறந்தவர்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மிகவும் வலிமை வாய்ந்தவர். அப்போ இவர் பார்த்தீங்கன்னா பாரசீகம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டில் தான் இருக்குதான். பாரசீகம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரானு. அங்க அரசர் பார்த்தீங்கன்னா பாரசீக அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் குஸ்ரு இரண்டாம் புலிகேசின் அவைக்கு தூதுக்குழுவை ஒன்று அனுப்பி வைத்தாருன்றாங்க. அப்ப பாரசீக அரசன் யாருன்னா இரண்டாம் குஸ்ரு. இவர் வந்து இரண்டாம் புலிகேசனுடைய அவைக்கு வந்து ஒரு தூதுக்குழு வந்து அனுப்பி வைத்தாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குஜராத், மாலவம் ஆகியவற்றின் சில பகுதிகளை கைப்பற்றுவதிலும் புலிகேசி வந்து வெற்றி பெற. இரண்டாம் புலிகேசி வேற எங்கன்னு பாத்தீங்கன்னா மாலவம் மற்றும் குஜராத் இந்த பகுதிகள்லாம் மாலவம் மற்றும் குஜராத் இந்த பகுதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கைப்பற்றிருப்பாருன்னு சொல்றாங்க. இது இன்னும் மேல வரைக்கும் கூட வரும்மா, இப்படி வரும். இந்த பகுதிகள்லாம் அவர் கைப்பற்றினான்னு சொல்லுவாங்க இரண்டாம் புலிகேசி. குஜராத், மாலவம் ஆகியவற்றின் சில பகுதிகளை கைப்பற்றுவதில் புலிகேசி வெற்றி பெற்றவர். வட இந்திய அரசர் யாருன்னா அர்ஷருக்கு அடிப்பணியை மறுத்திருப்பார். இரண்டாம் புலிகேசி அதே காலகட்டத்தில் சமகால கட்டத்தில் வட இந்தியாவை ஆட்சி செஞ்சவர் யாருன்னா அர்ஷரு. அவருக்கு அடிப்பணியை மறுத்தவர் யாருன்னா இரண்டாம் புலிகேசி. அப்ப இருவரும் ஒப்புக்கொண்டாங்க. ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆச்சுன்னா அடிப்பணியை ரெண்டு பேர் வலிமையான அரசர்கள். அப்போ ரெண்டு பேர் வலிமையா இருந்ததுனால யாரும் ஒத்து போகல, அடிப்பணியை மறுத்துட்டாங்க. அப்போ வலிமை அடிப்பணியை மறுத்ததுனால இருவருக்கும் இடையே ஒரு ஒப்புதல் வந்து மேற்கொள்ளப்பட்டதுன்னா அந்த ஒப்புதல்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இருவருக்கும் இடையிலான எல்லையை வந்து நர்மதை நதி வரையறுக்கப்பட்டது. அப்போ இரண்டு பேருக்குமான எல்லையாக எதுன்னு பாத்தீங்கன்னா நர்மதை நதின்னு சொல்றாங்க. பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். திரும்ப திரும்ப போய் காமிக்கிறேன்னா ஏன் வந்து காமிக்கிறேன்னா புரியும் அப்போதான் உங்களுக்கு. அப்போ இந்த நர்மதை நதி வந்துட்டு இருவருக்கும் இடையே ஆன ஒரு எல்லையாக என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா வரையறுக்கப்பட்டு அதன்படி என்ன பண்றாங்கன்னா ஆட்சி புரிவாங்க. ஏன்னா இரண்டு பேருக்கும் அடிக்கடிக்கு வந்துட்டு சண்டை வந்துட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை வந்து ஒரு எல்லையா நிர்ணயிக்கிறாங்க. அப்போ கிபி 624 காலப்பகுதியில் 24ல வெங்கி அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை தன்னுடைய சகோதரருக்கு எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா வெங்கி என்ற பகுதியை வந்துட்டு கைப்பற்ற இரண்டாம் புலிகேசி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 624ல அதை தன்னுடைய சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரரான விஷ்ணுவர்த்தனருக்கு வழங்கினார். விஷ்ணுவர்த்தனன் முதல் கீழை சாளுக்கிய அரசர் ஆயிட்டார். அப்போ சாளுக்கிய இவர் கைப்பற்றின பகுதியை தான் வந்து அவருக்கு கொடுக்குறாரு. அவருக்கு கொடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழை சாளுக்கிய அரச வம்சமாக ஆகி அதனுடைய முதல் அரசராக யார் இருக்க பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்த்தனர் வந்து அறியப்படுறாருன்னு சொல்றாங்க. அப்போ முதல் கீழை சாளுக்கிய அரச வம்சர் யாருன்னா விஷ்ணுவர்த்தனர். இவர் யாரோட சகோதரன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசினுடைய சகோதரன். ஏன் அது வந்து அந்த பகுதிக்கு அவர் வரான்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை வந்து இரண்டாம் புலிகேசி வந்து கைப்பற்றி இவருக்கு வந்து கொடுக்குறாரு. அப்போ இவர் வந்து முதல் கீழை சாளுக்கிய அரச வம்சராக பதவியேற்று அதை ஆட்சி புரிகிறார். அப்போ கிபி 641 647 ஆக காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்றிருப்பாங்க. இந்த பகுதியில பல்லவர்கள் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா தக்கான பகுதியை வந்து சூறையாடிட்டு வாதாபியை வந்துட்டு 641 647. அப்போ தக்காணம் என்பது யாரோட ஆட்சியின் பகுதி என்பது சாளுக்கியோட பகுதி தான் அந்த வாதாபி. அந்த பகுதியை வந்து பல்லவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து கைப்பற்றி சூறையாடுறாங்க. ஆனால் 655 47 41 47 வரைக்கும் சூறையாடி வச்சிருக்காங்க. ஆனால் மீண்டும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 655 சாளுக்கியர்கள் அதில் மீட்ட பிறகு முதலாம் விக்ரமாதித்தனும் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தனுடைய ஆட்சி காலம் கிபி 655 680. அவருக்கு பின் வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றிருப்பார். அப்போ முதலாம் விக்ரமாதித்தனுடைய ஆட்சி காலம் இது. அவருக்கு அடுத்து வந்தது இரண்டாம் விக்ரமாதித்தன். இவர் வந்துட்டு பல்லவர்களுடைய காஞ்சிபுரத்தை வந்துட்டு கைப்பற்றிருப்பாருன்றாங்க.
காஞ்சிபுரத்தை கைப்பற்றினார். ஆனால் நகரை சேதப்படுத்தலை. இவருக்கு பின்னர் அரச பதவி ஏற்றவர் யாருன்னா இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட அரச வம்சத்தை நிறுவி தந்திதுர்கர் போரில் தோற்கடித்தார். அப்போ அதுக்கடுத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதவியேற்ற இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட அரச வம்சத்தை சேர்ந்ததான் தந்திதுர்கர் தோற்கடித்து அதுக்கப்புறம் யாருன்னா ராஷ்டிரகூட அரச வம்சம் நிறுவப்படும். இதோட இவர் தான் இரண்டாம் கீர்த்திவர்மன் தான் கடைசி வர்மன் சாளுக்கிய அரசர்கள். இதுக்கப்புறம் கல்யாணி மேலை சாளுக்கியர்கள். கீழே சாளுக்கியர்கள் பார்த்துட்டோம். விஷ்ணுவர்த்தர் தான் முதல் கீழே சாளுக்கிய அரசர். அதுக்கப்புறம் கல்யாணி என்பது பார்த்தீங்கன்னா மேலை சாளுக்கியர்கள். இந்த பகுதியை யார் ஆட்சி புரிகிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ வாதாபி சாளுக்கியரின் வழித்தோன்றல் இவருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வாதாபி பகுதியை கைப்பற்றி அவருக்கு சகோதரருக்கு கொடுத்துருப்பாரு. ஆனா இவங்களுடைய வழித்தோன்றல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாதாபி என்றது 3 பிரிவா பிரிச்சுனால அந்த வாதாபியினுடைய அந்த வழித்தோன்றல் தான் இந்த கல்யாணி மேலை சாளுக்கியர்னு சொல்றாங்க. அப்ப கல்யாணியை தற்போது என்னன்னு சொல்லுங்க பசவ கல்யாணம் என்று அழைக்கப்படுது. தலைநகரை பார்த்தீங்கன்னா கொண்டு ஆட்சி பண்ண. அப்போ பசவ கல்யாண் என்பதுதான் கல்யாணி தான் பசவ கல்யாணம் என்று அழைக்கப்படுது. அந்த கல்யாணியை தான் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சவர்கள் தான் இந்த வாதாபி சாளுக்கியர்கள் அல்லது மேலை சாளுக்கியர்கள் என்றும் அறியப்படுவார். அப்ப இரண்டாம் தைலப்பர் என்பவர் ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியில அப்ப இரண்டாம் தைலப்பர் தான் ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசராக தான் பீஜப்பூர் பகுதியை ஆண்டு ஒரு சின்ன அரசராக சிற்றரசராக இவர் கிபி 973 மாலவ அரசர் பார்த்தீங்கன்னா பரமாரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்ற. அப்ப கல்யாணியை கைப்பற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தைலப்பர். ராஷ்டிரகூடர்கிட்ட சிற்றரசராக இருந்திருப்பாரு. ஆனா இவர் யாரை மாலவத்து பகுதியை ஆட்சி புரிந்த அரசர் யாருன்னா பரமாரரை தோற்கடித்து தான் இந்த கல்யாணியை கைப்பற்றிட்டு அங்க ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. அப்ப இவருடைய வம்சம் எதுன்னு பாத்தீங்கன்னா முதலாம் சோமேஸ்வரனின் ஆட்சியின் போது பேரரசர். அப்போ இவர் கைப்பற்றிட்டாரு. ஆனாலும் கைப்பற்றுறது ஒருத்தரா இருந்தாலும் அதுக்கப்புறம் வம்சம் பேரரசு ஆகிறது ஒருத்தருடைய காலத்துல இருந்திருக்கு இல்லையா. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சோமேஸ்வரனுடைய காலத்துலதான் ஒரு பேரரசராக பேரரசாக வளர்ச்சி பெற்றது இவருடைய காலத்துலன்னு சொல்றாங்க. அப்ப முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மன்னிய கேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. மன்னிய கேட்டாவிலிருந்து எங்க மாற்றினோம் பார்த்தீங்கன்னா கல்யாணிக்கு மாற்றவர் யாருன்னா முதலாம் சோமேஸ்வரர். அதுக்கடுத்து ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நூற்றாண்டிற்கும் மேலான தென்னிந்தியாவில் இருந்த 2 பேரரசுகளான மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளை நிறைந்த வெங்கியை கைப்பற்றுவதற்காக கடுமையாக போட்டோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தென்னிந்தியாவில் 2 பேரரசுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மேலை சாளுக்கியர்கள். இவங்க தான் மேலை சாளுக்கியர்கள் தான் கல்யாணி சாளுக்கியர்கள் ஒன்று பார்த்தோம். இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்த சோழர்கள். சோழ அரசர்களும் பார்த்தீங்கன்னா இந்த வளம் நிறைந்த பகுதி எது சொல்றாங்கன்னா வெங்கியை கைப்பற்றுறது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கடுமையாக போரிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் என்ன நடந்து 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த 11ஆம் நூற்றாண்டு வருது. நம்ம எங்கிருந்து பார்த்துட்டோம் கிபி 7ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்போ 11ஆம் நூற்றாண்டுக்கு வந்திருக்கும். இது வரைக்கும் இவங்களுடைய காலம் இருந்துட்டே வருது. அப்போ 11ஆம் நூற்றாண்டின் கிட்டத்தட்ட இந்த பகுதியை கைப்பற்றுவதற்கே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலை சாளுக்கியர்களுக்கும் தஞ்சாவூரை சேர்ந்த சோழர்களுக்கும். ஆனா 11ஆம் நூற்றாண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா 6ஆம் விக்ரமாதித்யரின் காலத்தில் வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும் பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததாம். இப்போ 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி தான் இப்போ இது மொத்தமா 11ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க. இது 100 ஆண்டுகள் 11ஆம் நூற்றாண்டு. இந்த 100 ஆண்டுகள்னா இது முற்பகுதினா 1லிருந்து 50 வரைக்கும் 11ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி. இந்த 51லிருந்து 100 வரைக்கும் இருக்கு இல்லையா, இதுதான் 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. அப்ப இந்த பிற்பகுதியில தான் என்ன செஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் விக்ரமாதித்யர் 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில 6ஆம் விக்ரமாதித்யர் வடக்கே நர்மதை ஆற்றிற்கும் தெற்கே காவிரி ஆற்றுக்கும் இந்த இடைப்பட்ட பெரும் பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் என்பதை 6ஆம் விக்ரமாதித்யர். வடக்கே நர்மதை தெற்கே காவேரி எங்க இருக்குன்னு பார்ப்போம். நர்மதை காவேரி பாருங்க. வடக்கே நர்மதையும் தெற்கே காவேரி. காவேரி எங்க இருக்கு இதோ வரைக்கும். அப்போ இந்த பகுதிகள் நர்மதையிலிருந்து காவேரி வரைக்கும் கைப்பற்றணும் யாருன்னா 6ஆம் விக்ரமாதித்தர் 11ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில. எவ்வளவு ஒரு வலிமையான மன்னனாக இருந்தா அதெல்லாம் கைப்பற்றிருப்பாருன்னு பாருங்க. அவ்வளவு பெரிய பகுதியை.
இப்படி படிச்சதான் உங்களுக்கு எளிமையா இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு அப்படி உங்களுக்கு திரும்ப திரும்ப காமிச்சிட்டே இருக்கேன். பாருங்க, இப்போ இவங்களுடைய காலகட்டத்துல கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சாளுக்கியருடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்ததுன்னு பார்ப்போம். சாளுக்கியர்கள் சைவம், வைணவம் ஆகியவற்றின் ஆதரவாளராக கலை மற்றும் கட்டடக்கலை துறைகளுக்கு சிறந்த பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. அப்போ சைவம், வைணவம் இதற்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. கலை மற்றும் கட்டடக்கலை, கலைன்னா என்னது? அந்த இசை, ஓவியம் இதெல்லாம் வந்து கலைகள். கட்டடங்களுக்கு பல வகையான கட்டடங்கள் பார்த்தோம் இல்லையா? இந்த கட்டடக்கலைக்கும் இந்த சார்ந்த துறைகளுக்கும் வந்து பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. யாருன்னா சாளுக்கியர்கள். அப்போ வெசரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை வளர்ச்சி பெற்றது. அப்போ வெசரா பாணினா என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவில் இருக்குதுன்னா அந்த கோவிலுடைய கோபுரங்கள்ல வந்து விமானம் மாதிரி ஒரு அமைப்பு வச்சு கட்டுற முறைதான் வந்து வெசரா. இந்த பாணி வந்து இந்த சாளுக்கியுடைய காலத்துல வந்து வளர்ச்சி பெற்றதுன்றாங்க. அப்போ தென் இந்திய அரசு எதுன்னு பாத்தீங்கன்னா திராவிடா மற்றும் வட இந்தியா எதுனா நகரா. இந்த 2 கட்டட பாணிகளின் கலப்பு தான் வந்து வெசரா. அப்ப வெசரா என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் தெற்கு சைடு இருக்கிற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திராவிடமும், வடக்கு சைடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நகராவும், இந்த 2 பாணியிலும் கட்டப்பட்டனுடைய கலப்பு தான் வந்து வெசரா. ஏன்னா இவங்க இப்படி ஞாபகம் வச்சுன்னா கரெக்டா இருக்கும். இப்போ தென்னிந்திய பகுதிகள் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பகுதிகள் இது திராவிடமும் கலையும், அதே மாதிரி வட இந்திய பகுதியில பார்த்தீங்கன்னா நகரானும், இதுக்கு இடைப்பட்ட காலத்துல தானே இந்த சாளுக்கியர்கள் இருந்தாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கலப்பு தான் செஞ்சுட்டு என்ன செய்யணும், வெசரா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மறக்கிறது இது எப்படின்றது ஒரு ஞாபகம் வரும். எப்படி இது எந்த பாணி அது எந்த பாணின்ட்டு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியருடைய பாணி. அதுக்கப்புறம் சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை அவர்கள் மேம்படுத்தினர். அதாவது சாந்துன்னா இப்போ நாம கற்களை வந்து கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி கல் இருக்கு, இந்த ஒரு கல்லை வச்சு கட்டுறோம், செங்கல்லே வச்சுக்கோங்க. இப்போல்லாம் செங்கல், அப்போ வந்து கற்கள் அதாவது கல்லால் ஆனது, பெரிய பெரிய பாறைகள்ல உடைச்சுதான் அந்த கல்லு தான் வந்து இப்போ வந்து செங்கல். இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த 2 செங்கலுக்கு இடையில வந்து சிமெண்ட் வைப்பாங்க இல்லையா இப்போது, அதுதான் அப்போ என்ன செய்யணும்னா சாந்து என்ற ஒரு அந்த ஒரு இது வச்சு அப்போ கட்டாம கல்லையே வச்சு கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சாந்தே இல்லாம கட்டப்பட்டதுதான் அக்காலத்துல வந்து கற்களையே வச்சு அடுக்கிதான் வந்து கட்டப்பட்டது, சாந்தே இல்லாம. இப்ப எப்படி நம்ம சிமெண்ட்டை பயன்படுத்துறோமோ அந்த காலத்துல வந்துட்டு சாந்து இல்லாம அந்த கற்களை கொண்டு அப்படியே அடுக்கி கட்டப்பட்டது பாணியை வந்துட்டு இவங்க வந்து அந்த ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கட்டுமானத்திற்கு மிருதுவான எந்த மாதிரி கற்களை வந்து கட்டுக்கல்ன்றது கற்கள் இருக்குது இல்லையா, அந்த கற்களுக்கு வந்து எந்த மாதிரி கல் பார்த்தீங்கன்னா மிருதுவான மணற்கற்களை தான் வந்து பயன்படுறாங்க. சாளுக்கியர்கள் பார்த்தீங்கன்னா பெரும் எண்ணிக்கையிலான குடைவரை கோவில்களையும் குடைவரை கோவில்களும் கட்டியிருக்காங்க, கட்டுமான கோவில்களும் கட்டியிருக்காங்க. அந்த கோவில்கள் பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுள்களுக்கு தான். சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 கடவுள்களுக்கு தான் இந்த கோவில்களை கட்டி அர்ப்பணிச்சாங்க. அப்ப அந்த அந்த கடவுளுடைய உருவங்கள் தான் இந்த கோவில்களை வைக்கப்பட்டிருக்கும், அதுதான் அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்ப சாளுக்கியர்களின் கட்டுமான கோவில்கள் ஐகோல், வாதாபி, பட்டடக்கல் ஆகிய இடங்களில் இருக்கா. எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாதாபி, பட்டடக்கல், ஐகோல் இந்த 3 இடங்களில் தான் இந்த கட்டுமான கோவில்கள் இருக்குதான் சாளுக்கியருடையது. அதே மாதிரி வாதாபி மற்றும் ஐகோலில் உள்ள விஷ்ணு கோவில்கள், வாதாபி மற்றும் ஐகோல்ல என்ன இருக்குதுன்னா விஷ்ணு கோவில்கள், பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்ல வந்து விருபாக்ஷா கோவில் ஆகியன கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள். அப்ப இவை அனைத்தும் கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள். இந்த வாதாபி ஐகோல்ல விஷ்ணு கோவில்கள், பீஜப்பூர் மாவட்டத்துல பட்டடக்கல் தான், பீஜப்பூர் மாவட்டத்துல தான் பட்டடக்கல் இருக்குது, அங்க வந்து விருபாக்ஷா மற்றும் இதுக்கு எல்லாம் என்ன கற்களால் கட்டப்பட்ட கோவிலுக்கு உதாரணமா கொடுக்கணும். அப்போ வாதாபில் உள்ள விஷ்ணு கோவில் பார்த்தீங்கன்னா சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்கேசனால் கட்டப்பட்டதான். அப்போ வாதாபியில விஷ்ணு கோவில் ஒண்ணு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது யாருன்னா சாளுக்கிய அரச வம்சத்தை சேர்ந்த மங்கேசனால் தான் கட்டப்பட்டதுன்னு சொல்றோம். அப்போ 2ஆம் விக்ரமாதித்தனுடைய ஐகோல் கல்வெட்டு அங்க இருக்குது. அவர்களின் குகை கோவில்கள் பார்த்தீங்கன்னா அஜந்தா, எல்லோரா, நாசிக் ஆகிய இடங்களில் உள்ளது இந்த
சாளுக்கியருடைய குகை கோவில்கள். இதெல்லாம் குகை கோவில்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பதாமி குகை கோவில் பாருங்க. இதெல்லாம் கற்களை கொண்டு குடைந்து கட்டப்பட்ட கோவில்கள். பெரிய பாறை இருக்கும், அந்த பாறையை குடைந்து கட்டப்பட்ட கோவில் தான் வந்து குகை கோவில்னு சொல்லுவாங்க. இது கல்லேஸ்வரர் கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பகலில் இருக்குது. வாதாபியில் உள்ள குகை கோவில்கள் பார்த்தீங்கன்னா சேஷநாதர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு யார் மாதிரினா சேஷநாதர் மீது சாய்ந்திருக்கிற மாதிரி வந்து விஷ்ணுடைய இருக்குதான் அந்த குகை கோவில். எதுனா வாதாபியில் உள்ள குகை கோவில். அப்போ விஷ்ணுவின் வாரக நரசிம்ம, அதாவது வாரக மற்றும் நரசிம்மன் பார்த்தீங்கன்னா பாதி சிங்கம் பாதி வந்துட்டு மனிதன் பொறிக்கப்படும். விஷ்ணுவின் வாரக உருவம், அதாவது விஷ்ணுடைய வாரக வடிவம் எது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா பாதி சிங்கம் பாதி மனிதன் அமைப்பு பெற்றதுதான் விஷ்ணுவின் வாரக அமைப்பு. அப்போ வாமனன்னா என்ன, குள்ள மனிதர்களா இருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு வாமன அவதாரங்கள் நேர்த்தியாக சிற்பங்களாக செதுக்கப்படுறோம். அப்போ குள்ள மனிதர்கள் தான் வந்து இந்த வாமன என்பது. இவங்களை அவதாரங்கள் வந்து நேர்த்தி மிக்க சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்களாம் இவங்க. அப்போ லக்கண்டியில் உள்ள பார்த்தீங்கன்னா காசி விஸ்வேஸ்வரர் கோவில், குருவட்டியில் உள்ள மல்லிகார்ஜுன கோவில். காசி விஸ்வேஸ்வரர் கோவில் எங்க இருக்குன்னா லக்கண்டி. குருவட்டியில் எந்த கோவில் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனா கோவில். பகலி என்னும் இடத்துல தான் வந்து கல்லேஸ்வரர் கோவில். இந்த இட்டகியில் உள்ள மகாதேவர் கோவில். இது எல்லாம் வந்து இது வந்து பகலில வந்துட்டு கல்லேஸ்வரர் கோவில். இது எல்லாம் வந்து இந்த கோவில் வந்து இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, கோவில் மற்றும் அங்க இருந்த இடங்கள். அப்ப கல்யாணி மேலை சாளுக்கியரின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுனாங்க. இதெல்லாம் யாரோட பார்த்தீங்கன்னா கல்யாணி மேலை சாளுக்கியர் பார்த்து இல்லையா, அவங்களுடைய கட்டடக்கலைக்கு தான் இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அப்புறம் ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா சாளுக்கியர் வாகடகர் பாணியை ஓவியங்கள் யாரோடதுன்னா இதையும் வந்துட்டு வாகடகர் பாணியை தான் பின்பற்றிருக்காங்க ஓவியங்கள்லையும். அப்போ குகைகளில் காணப்படும் சில சுவரோவியங்கள் சாளுக்கியர் காலத்தை சார்ந்தவைன்றாங்க. பாரசீக தூதுக்குழுவை தான் வந்து 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் வந்து காட்சிப்படுத்தப்படலாம். பாரசீக நாட்டில இருந்த தூதுக்குழுவை வந்துட்டு 2ஆம் புலிகேசி வந்து வரவேற்கிற மாதிரி அனுப்பி வச்சாருன்னு பார்த்து அப்போ வரவேற்கிற மாதிரி காட்சி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா குகைவரை கோவில்ல வந்து ஓவியம் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுன்றாங்க. இதுக்கப்புறம் ராஷ்டிரகூடர்கள். இந்த ஒரு பெட்டி செய்தி மட்டும் பட்டடக்கல் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் தான் வந்து பட்டடக்கல். உங்களுக்கு மறுபடியும் ஹோம்ஒர்க் தரேன். யுனெஸ்கோ அமைப்புனா என்ன, ஏன் அதுல இந்த சின்னங்களை எல்லாம் சேர்க்கிறாங்கன்றத பாருங்கம்மா. இதுதான் இன்னைக்கான ஹோம்ஒர்க் உங்களுக்கு. அப்ப கர்நாடகா மாநிலம் பாகல்கோட்டு மாவட்டத்தில், கர்நாடகா மாநிலத்துல பாகல்கோட்டு மாவட்டத்துல ஒரு சிற்றூர் ஆகும் எது இந்த பட்டடக்கல் என்பது. அங்கு இந்த பட்டடக்கல்ல எத்தனை கோவில் இருக்குன்னா 10 கோவில்கள் இருக்கிறது. அவற்றில் 4 பார்த்தீங்கன்னா வட இந்திய பாணியிலான நாகர பாணியிலும் 10 கோவில். அவற்றில் 4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கிற மாதிரி நாகர பாணியிலும் 6 தென்னிந்திய பாணியிலும் கட்டப்பட்டது தான் இந்த பட்டடக்கல்ல இருக்கிற 10 கோவில்கள் என்றாங்க. அப்ப பாருங்க விருபாக்ஷா கோவிலும் சங்கமேஸ்வரர் கோவிலும் திராவிட பாணி. அப்ப திராவிட பாணிக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து விருபாக்ஷா கோவில், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்கமேஸ்வரா கோவில். இவை இரண்டும் பார்த்தீங்கன்னா திராவிட பாணி. பாப்பநாதர் கோவில் நகரா பாணியிலும், அது மட்டுமல்லாமல் விருபாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரியை கொண்டு கட்டப்பட்டதுன்றாங்க. நகரபாணிக்கு எடுத்துக்காட்டு பாப்பநாதர் கோவில். விருபாக்ஷா கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் மாதிரி எடுத்துக்கொண்டு போய் தான் விருபாக்ஷால கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்திலிருந்து வர வைக்கப்பட்ட சிற்பிகள் ஈடுபடுத்தப்பட்டாங்க. அப்போ இங்க காஞ்சிபுரத்துல கட்டின கைலாசநாதர் கோவில் இருக்காங்க இல்லையா, அதே சிற்பிகளை கொண்டு விருபாக்ஷாவில் கட்டப்பட்ட அதே அமைப்பு வந்து பெற்றிருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இங்கிருந்த சிற்பிகளை கொண்டுட்டு போயிட்டு வருபாட்சியில வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு கைலாசநாதர் கோவில் இல்லை, அதே மாதிரி அமைக்கப்பட்ட விருபாக்ஷா கோவில் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வருமா இது. இப்போ ராஷ்டிரகூடர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் தக்காணத்தை மட்டுமல்லாமல் தூர தெற்கு பகுதியில், அதாவது ராஷ்டிரகூடர்கள் தக்காண பகுதினா வந்து மத்திய இந்தியாவில் மட்டுமல்லாமல் தூர தெற்கு பகுதியான கங்கை சமவெளிகளையும் 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்திருக்காங்க. எந்த பகுதி பாருங்க, தக்காணத்தை மட்டுமல்லாத கங்கை பகுதி வரைக்கும் 8 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுல. ராஷ்டிரகூடர்கள் கங்கை நதி வரைக்கும் வந்துட்டு இந்த பக்கம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, மேல வரைக்கும் 8 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுல ராஷ்டிரகூடர்கள். இப்ப பாருங்க,
அவர்கள் பிறப்பால் கன்னடர். அப்ப ராஷ்டிரகூடர்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பால் கன்னடர்கள் ஆவர். கன்னடம்னா எங்க? கர்நாடகாவில் பிறந்தவங்க தான் கன்னடர்கள்னு சொல்றாங்க. அவர்களின் தாய்மொழி கன்னடம் சொல்றாங்க. தந்திதுர்கர் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்திதுர்கர். அப்போ அவர் வாதாபி சாளுக்கியரிடம் உயர் அதிகாரியாக வாதாபி அடுத்துதானே சாணக்கியர் வராங்க. அப்போ இவர்கள் கிட்ட இவர் வந்துட்டு ஒரு உயர் அதிகாரியாக பணியாற்றியவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்திதுர்கர். இவர் வந்து பிறப்பால வந்துட்டு கன்னடத்தர். ஆனா எந்த பகுதியை பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்தவங்க சொல்றாங்க. பேசுற மொழியும் வந்துட்டு கன்னடம்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதலாம் கிருஷ்ணர் வந்து தந்திதுர்கரை அடுத்து பதவியர்கள். அப்போ நிறுவியவர் யாருன்னா தந்திதுர்கர். ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் தந்திதுர்கர். அதாவது வாதாபி சாளுக்கியோட உயர் அதிகாரியாக இருந்தவர். அவர் தான் உருவாக்கிய இருப்பாரு. ஆனா வந்துட்டு பதவி ஏற்றவர் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் கிருஷ்ணர் தான் வந்துட்டு தந்திதுர்கரை அடுத்து வந்திருப்பாரு. அப்போ அவர் ராஷ்டிரகூடர் ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் கிருஷ்ணர் தான் வந்துட்டு அந்த அரசை கொஞ்சம் விரிவுபடுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் கிருஷ்ணர். அவர் கலை மற்றும் கட்டடக்கலையின் ஒரு பெரும் ஆதரவு ரொம்ப விருப்பமான ஆள் தான் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் கிருஷ்ணர். எல்லோராவிலும் கைலாசநாதர் கோவில் இவர் கட்டியது. அப்ப எல்லோராவில அங்க வந்து பார்த்தோம் கர்நாடகாவில். இவர் வந்துட்டு எல்லோராவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலையும் கைலாசநாதர் கோவிலை வந்து கட்டியிருப்பார் யாருன்னா முதலாம் கிருஷ்ணர். இவர் வந்துட்டு கலையில வந்து விருப்பம் கொண்டதுனால இவரும் வந்து அந்த பாணியில ஒரு கோவில் கட்டுறார். அப்போ ராஷ்டிரகூட அரசர்கள் யாருன்னு பார்ப்போம். ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்தவர் யாருன்னா அமோக வர்ஷர். அவர் வந்துட்டு இவர் வந்து நிறுவியவர். இவர் கொஞ்சம் ஒருங்கிணைத்து கொஞ்சம் பெருசாகி இருப்பாரு. ஆனா சிறந்த அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமோக வர்ஷர்னு சொல்றாங்க. அப்போ இவர் பாத்தீங்கன்னா தலைநகர் வந்து மானியக்கேட்டா என்பது கர்நாடகாவில் உள்ள மால்கெட்டு தான் வந்து மானியக்கேட்டா. அதிலே தான் வந்து புதிய தலைநகராய் உருவாக்கிய யாருன்னு பாத்தீங்கன்னா அமோக வர்ஷர். அப்போ புரோச் அவர்களின் துறைமுகம். அப்போ புரோச் என்பது துறைமுகம், மால்கேட் என்பதுன்னா தலைநகர். இதுதான் வந்துட்டு அவர் உருவாக்குனது அமோக வர்ஷர். இவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி 814 878. இவர் ஜீனசேனர் என்னும் சமண துறவியால் சமணத்தை தழுவினார். அப்போ அமோக வர்ஷர் வந்துட்டு ஜீனசேனர் என்ற ஒரு சமண மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு துறவி தான் வந்துட்டு அவரால் வந்து சமணத்தை வந்து தழுவிருப்பார். நாம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு அரசர்களும் வந்துட்டு சமணத்தை தழுவினாங்க, புத்தத்தை தழுவினாங்க, பரப்புனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டோமோ அதே மாதிரி ராஷ்டிரகூட அரசர்கள்லையும் பார்த்தீங்கன்னா அமோக வர்ஷர் வந்துட்டு சமணத்தை தழுவிருப்பார். காரணம் என்பது ஜீனசேனர். அப்ப பாருங்க அவருடைய மகன் யார் பார்த்தீங்கன்னா 2ஆம் கிருஷ்ணர் அரசராயிருப்பாரு. இவருக்கு அடுத்து கிபி 916 பராந்தக சோழனால் வந்துட்டு, அதாவது பிற்காலத்தை சேர்ந்த பராந்தக சோழ மன்னர்கள் பார்த்து இல்லையா, அவர்களால் தான் வந்துட்டு இவர் வந்துட்டு தாக்கப்பட்டிருப்பாராம் 2ஆம் கிருஷ்ணர். அப்ப இவருடைய பகுதி பாருங்க தற்போது திருவல்லம், வேலூர் மாவட்டம். தற்போதைய திருவல்லம் என்பது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போது திருவல்லம், தற்போது வந்து திருவல்லம் என்று அழைக்கப்படுகிறது. அது எந்த மாவட்டம்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம். அப்ப 2வது கிருஷ்ணர் யாரால தாக்கப்பட்டனா பராந்தக சோழனால் தாக்கப்பட்டாரு. அது எந்தெந்த பகுதிகள் பார்ப்போம். தற்போது பார்த்தீங்கன்னா திருவல்லம் என்பது வேலூர் மாவட்டம். போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். அப்போ திருவல்லம் என்ற போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டவர் என்ன 2ஆம் கிருஷ்ணர். யாராலும் பார்த்தீங்கன்னா பராந்தக சோழனால். அதுக்கப்புறம் 3வது கிருஷ்ணர் வராரு. ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர். இவரும் வந்து ஒரு திறமை வாய்ந்த கடைசி அரசரா சொல்றாங்க. இவர் சோழர்களை தக்கோலம், தற்போதைய வேலூர் மாவட்டம். அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா 3வது கிருஷ்ணர் வந்துட்டு தக்கோலம் பகுதியில வேலூர் மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து சோழர்களை வந்துட்டு போர்க்களத்தில் வந்து தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றார். அவர் வந்து இரண்டாம் கிருஷ்ணர் வந்து தோத்துட்டு போயிட்டாரு. யாருக்கிட்டனா பராந்தக சோழனால். ஆனால் 3வது கிருஷ்ணர் வந்துட்டு யாருக்கிட்ட வந்து தக்கோலம் என்ற இடத்துல வந்துட்டு தஞ்சாவூரை கைப்பற்றிட்டாருன்னு சொல்றாங்க. அப்போ 3ஆம் கிருஷ்ணரின் கீழ் சாளுக்கியர் பார்த்தீங்கன்னா கண்ணோசியை 3ஆம் கிருஷ்ணரின் கீழ் வந்துட்டு சாளுக்கியர் கண்ணோசியை கைப்பற்றுவதற்காக ஏனைய வட இந்திய அரசர்களோடு கூட்டிட்டு. அப்ப இந்த கண்ணோசி என்ற பகுதியை வந்துட்டு 3ஆம் கிருஷ்ணரின் கீழ் இருந்த சாளுக்கியர்கள் எல்லாம் இந்த கண்ணோசி பகுதியை கைப்பற்றுவதற்காக மற்ற வட இந்திய பகுதிகளும் ஆட்சி புரிந்திருப்பாங்க. அந்த அரசுகிட்டையும் வந்து சண்டையிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் என்னும் கோவிலை வந்து கட்டியவர் என்பதுனா 3ஆம் கிருஷ்ணர் தான் வந்து கட்டியிருப்பாரு. கோவில்கள் நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் கிருஷ்ணர். ஆனா நாட்டை வந்துட்டு சரியான முறையில் வைத்திருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் கோவிந்தனார்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு பின்னாடி வந்துட்டு அதிகாரம் வந்து வீற்றிருந்த, ஆனா அரசை வந்து நல்ல முறையில வைத்திருந்தாலும் அவருக்கு பின்னாடி வந்த அரசர்கள் வந்து வலிமை குன்றிருந்தாலும் இதோட வந்துட்டு வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ ராஷ்டிரகூடனுடைய கலை, இலக்கியம், கட்டடக்கலை ஆகியவற்றை எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். கலை பார்த்தீங்கன்னா கன்னட மொழி பெருமளவு முக்கியத்துவம் பெற்ற மொழியானது. அமோக வர்ஷரால் பத்தி இயற்றப்பட்டதுதான் கவிராஜ மார்க்கம். இது கன்னட மொழியினுடைய முதல் கவிதை நூல். அப்போ கன்னட மொழியில்
இயற்றப்பட்ட முதல் கவிதை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம். யாரால எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அமோக வருஷால் எழுதப்பட்டது. இது கன்னட மொழி வந்து முக்கியத்துவம் பெற்ற காலம்னு சொல்லுவாங்க. அப்போ அரசவை புலவர்கள் பார்த்தீங்கன்னா கன்னட மொழியில் சிறந்து எப்படி வந்து சமஸ்கிருத புலவர்கள்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி தமிழ் இலக்கியங்களும் படைக்கப்பட்டது பக்தி இலக்கியத்துல பார்த்தோம். அதே மாதிரி வந்து கன்னட மொழியில வந்து அரசவை புலவர்கள் வந்து கன்னட மொழியில வந்துட்டு சிறந்த நூல்களை வந்துட்டு எழுதியிருப்பாங்க. இக்கால பகுதியின் கன்னடம் இலக்கியங்கள் 3 ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள் ஆதி கவி பம்மா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா ஆகியோர் தான் வந்து 3 ரத்தினங்கள் என்று அழைக்கப்படும் கன்னட புலவர், கன்னட இலக்கியத்தை சார்ந்த புலவர்கள். அப்போ ஆதி கவி பம்மா அவரது நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி புராணம், விக்ரமார்ஜுன விஜயம் ஆகியவற்றிற்காக பெரும் புகை பெற்றவர் தான் இந்த ஆதி கவி பம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபர்னு பார்த்தோம் இல்லையா, சமண தீர்த்தங்கள் 24 பேர் தீர்த்தங்கரர்களை வந்து ரிஷபர் வாழ்க்கையை ஆதி புராணம் வந்து சித்தரிக்கப்படுது. அப்போ ஆதி புராணம் என்ற நூல்ல வந்துட்டு முதல் சமண தீர்த்தங்கர் யார் வந்து ரிஷபர், அவருடைய வாழ்க்கையை வந்துட்டு இந்த ஆதி புராணத்தை வந்து சித்தரிக்கப்படும். அப்ப விக்ரமார்ஜுன விஜயம் என்பது மகாபாரதத்தின் மீள் தருகை தான் வந்து இந்த விக்ரமா விஜயம் சொல்றாங்க. இதில் தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ஜுனனின் பாத்திரத்தில் பொருத்தி பம்பா எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. யாருடைய பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன். பாஞ்சாலி சபதத்தில் அதாவது மகாபாரதத்துல வந்து அர்ஜுனன் என்ற ஒரு பாத்திரம் வரலையா, அந்த பொருத்தி வந்து அரிகேசரியை வந்துட்டு பம்மா எழுதியிருக்காராம் இவர் வந்துட்டு. அப்போ கலை மற்றும் கட்டடக்கலை பார்த்தீங்கன்னா இந்திய கலைக்கு ராஷ்டிரகூடர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்திருக்காங்க. ராஷ்டிரகூடர்களின் கலை மற்றும் கட்டடக்கலை சாதனைகளை எல்லோராவிலும் எலிபண்டா. அப்போ ராஷ்டிரகூடர்களது கட்டடக்கலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரா மற்றும் எலிபண்டாவில் இவருடைய கலை பார்த்துன்னு சொன்னாங்க. கைலாசநாதர் கோவில் எல்லோரா மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத். அப்போ கைலாசநாதர் கோவில் வந்து எல்லோராவில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரியான கோவில் அது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரா மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத்துக்கு அருகில் இருக்குதுன்றாங்க. எல்லோராவின் குன்று பகுதியில் அமைந்துள்ள 30 குடைவரை கோவில்களில் எல்லோராவின் குன்று பகுதியில 30 குடைவரை கோவில்கள் இருக்குதான். அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோவிலும் ஒன்றுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதான் வந்து எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில். அப்போ முதலாம் கிருஷ்ணனுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோவில் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த எல்லோராவில் வந்துட்டு கைலாசநாதர் கோவில் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது யாரோட ஆட்சி காலத்துனா முதலாம் கிருஷ்ணருடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த கைலாசநாதர் கோவில் எங்க இருக்குன்னா எல்லோராவில் இருக்குது. முதலாம் கிருஷ்ணருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு. இக்கோவில் அதன் கட்டடக்கலை பிரம்மாண்டத்திற்கும் சிற்பங்களின் அற்புதங்களுக்கும் பெயர் பெற்றிருந்தாங்க. அப்போ பிரம்மாண்டமாக கட்டடக்கலைக்கும் பெயர் பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோராவில் கைலாசநாதர் கோவில் முதலாம் கிருஷ்ணருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. அப்போ இக்கோவில் பார்த்தீங்கன்னா 60,000 சதுர அடிகள் பரப்பளவை கொண்டது. எத்தனை ஆயிரம் பார்த்தீங்கன்னா 60,000 சதுர பரப்பளவுகளை கொண்டதுதான் இதனுடைய கோவிலுடைய பரப்பளவு. இதனுடைய விமானம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபுரம். அந்த கோபுரத்தினுடைய உயரம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 90 அடின்னு சொல்றாங்க. இக்கோவில் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் கடற்கரை கோவிலின் சாயலை பெற்று. அப்போ காஞ்சி கைலாசநாதர் கோவில்னு சொல்லிட்டாங்க. கைலாசநாதர் கோவில் திராவிட கட்டிடக்கலை கூறுகளை கொண்டுள்ள. இதன் மாதிரி வச்சுதான் அவங்க வந்து முதலாம் கிருஷ்ணர் வந்து கட்டியிருப்பாரு. அப்போ கோபுரமுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 90 அடின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எலிபண்டா தீவு. எலிபண்டா பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி. அப்போ எலிபண்டா இத்தீவின் இயற்பெயர் வந்துட்டு ஸ்ரீபுரி, உள்ளூர் மக்களால் வந்துட்டு காரபுரி என்று அழைக்கப்பட்டதாம். அப்போ எலிபண்டா தீவினுடைய இயற்பெயர் வந்துட்டு ஸ்ரீபுரி, அது உள்ளூர் மக்களால் என்னவென்று அழைக்கப்படும்னா காரபுரி என்று அழைக்கப்படுது. எலிபண்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அருகே உள்ள ஒரு தீவு தான் வந்து இந்த எலிபண்டா தீவு என்பது. மும்பைக்கு அருகே இருக்கிற ஒரு தீவு தான். இத்தீவில் உள்ள பெரிய யானைகளின் உருவத்தை கண்ணுற்றலாம் போச்சு. அப்போ இந்த தீவு எங்க இருக்குன்னா மும்பைக்கு அருகே இருக்குது. இந்த தீவை யார் வந்துட்டு பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு வரும்போது இந்த தீவில் இருக்கிற பெரிய பெரிய உருவத்தை வந்து எதன் கூட சொல்லிருக்காங்கன்னா பெரிய யானையின் உருவத்தை வந்து பார்த்திருக்காங்க இந்த தீவுல. அப்போ என்ன சொல்லிருக்காங்க, அந்த தீவுக்கு எலிபண்டா தீவு என்று பெயரிட்டனர் போர்ச்சுகீசியர்கள். அதுல இருக்கிற யானைகளை பார்த்ததுனால எலிபண்டா தீவு என்று பெயரிட்டனர் போர்ச்சுகீசியர்கள். எலிபண்டா குகையில் உள்ள திருமூர்த்தி 3 முகங்கள் கொண்டதான். திரிமூர்த்தி என்பது என்ன பார்த்தீங்கன்னா 3 முகங்களை கொண்டதுதான் வந்து எலிபண்டா குகையில் இருக்குதான். சிவன் சிலையினுடைய வனப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய சிலை எப்படி இருந்தா ஈடு இணையற்றது அழகுன்னு சொல்றாங்க. கோவிலின் நுழைவாயில் காணப்படும் துவாரபாலகர்கள் சிலையில் நமது கண்ணையும் கருத்தும். காவலாளிகள் சொல்லுவாங்க இல்லையா கோவிலுடைய நுழைவாயில, அவங்களுடைய சிலைகள் பார்த்தீங்கன்னா கண்ணையும் கருத்தையும் கவர்ற மாதிரி இருக்கலாம். அப்போ பட்டடக்கல் பார்த்தீங்கன்னா பட்டடக்கல் வளாகத்தில் ராஷ்டிரகூடர்கள் கோவில்களை கட்டிருக்காங்க. அப்போ பட்டடக்கல்லையும் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர் வந்து கோவில்களை கட்டிருக்காங்க. இங்க சமண நாராயணர் கோவிலும் காசி விஸ்வநாதர் கோவிலும் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் கட்டப்பட்டதுன்றாங்க. இதுதான் வந்து சமண நாராயணர் கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா
ராஷ்டிரகூடர் எங்கன்னா பட்டடக்கல்ல வந்து கட்டியிருக்காங்க. அப்போ பட்டடக்கல்லில் வந்துட்டு ராஷ்டிரகூடருடைய கோவில் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமண நாராயணர் கோவில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வேஸ்வரர் கோவில் ராஷ்டிரகூடர் கட்டப்பட்டதுன்றாங்க. இது வந்து சமண நாராயணர். அந்த நாளில் எப்படி இருந்துன்னு பார்க்கும். மாபெரும் லேஷன் என்பதனால புத்தருடைய சிலை 71 மீட்டர் உயரம் கொண்டதுதான் வந்து இந்த புத்தருடைய சிலை. எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சீனாவின் தாங் என்ற அரச வம்சத்தினால் கட்டப்பட்டதுதான் வந்து இந்த புத்தருடைய சிலை. எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா கிபி 713 803 இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதுதான் வந்துட்டு புத்தருடைய சிலை மாபெரும் லேஷன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாக்தாத் இஸ்லாமிய பேரரசினுடைய மகத்தான நகரம் தான் வந்து இந்த பாக்தாத். இது எந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை நீடித்ததுன்றாங்க. பாட சுருக்கம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டினுடைய எப்படி வந்துட்டு களப்பிரர்கள் வந்து 6ஆம் நூற்றாண்டுடைய கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை களப்பிரர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய காஞ்சி பல்லவர்கள் வாதாபி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டின் கீழே வந்திருக்கும். யாருன்னா பல்லவர்கள் மற்றும் வாதாபி சாளுக்கியர்கள். பல்லவர்கள் காலம் பார்த்தீங்கன்னா அதன் கட்டடக்கலை அற்புதங்களுக்கு பெயர் பெற்றது. பல்லவர்கள்னாவே கட்டடக்கலைக்கு பெயர் பெற்றதுன்ட்டாங்க. பல்லவர்களின் கட்டடக்கலையை 3ஆக வகைப்படுத்துறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒற்றை பாறை கல் ரதங்கள், அப்புறம் மற்றும் வந்து மண்டபங்கள். குடைவரை கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாறைகளை குடைந்து கட்டப்பட்டதுதான் குடைவரை கோவில்கள். கட்டுமானம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்களை அடுக்கி, அதாவது இப்போ இப்படி செங்கல் வச்சு கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்து கற்களை பெரிய பெரிய கற்களை வந்து கருங்கற்களை வந்து அடுக்கப்பட்டதா சுண்ணாம்பே இல்லாதன்னு கட்டினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து இல்லையா, அதுதான் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து ஒற்றை பாறை கல் ரதங்கள், அதாவது ஒரே ஒரு கல்லால வடிக்கப்பட்டதுதான் வந்துட்டு அது வந்து குடைந்தது. இது ஒரே ஒரு கல்லால செதுக்கிப்பட்டதுதான் வந்து ஒற்றை பாறை ரதங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் அந்த அவருடைய காலகட்டத்தில் இருந்த கட்டடக்கலை. அப்புறம் சாளுக்கியருடைய கட்டடக்கலை பார்த்தீங்கன்னா பெருமளவு பங்களிப்பு செஞ்சிருப்பாங்க. கோவில் விமானங்கள், அதாவது கோவிலுடைய கோபுரங்கள் இருக்குது இல்லையா, அந்த கோபுரம் வந்து 90 மீட்டர் உயரம் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா அது யாரோட காலம், சாளுக்கியருடைய கட்டுவதில் புதிய கட்டடக்கலை பாணியில் இதுதான் வந்து வெசாரான்னு சொல்றாங்க. அப்போ கோபுரங்கள் கட்டுறது யாருடைய காலத்துல, சாளுக்கியருடைய காலத்துல. இது எந்த வெசாரா பாணி என்பது வெசாரா பாணின்னு சொல்றாங்க. ஏன்னா திராவிடர் பாணியும் அதே மாதிரி வட இந்திய பக்கத்துல இருந்த அந்த வெசரா பாணி தான் ஒத்து இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது ரெண்டும் சேர்ந்து தான் வெசரா பாணி. ராஷ்டிரகூடர்களும் பார்த்தீங்கன்னா இந்திய கலை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர்களின் கலை கட்டடக்கலை சாதனைகள் எங்க பார்க்கணும் பார்த்தீங்கன்னா எல்லோரா மற்றும் எலிபெண்டாவில் பார்க்கணும். ராஷ்டிரகூடர்கள்னாவே எங்கன்னா எல்லோரா எலிபெண்டா, இது ரெண்டும் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, மகாராஷ்டிராவில். இப்போ கலைச்சொற்கள் 2-3 வகுப்புல நான் கலைச்சொற்கள் கொடுக்கலையுமா, இது இருந்தாலும் இதுல கொடுத்துறேன். நான் கொஞ்சம் டைம் ஆகும் தான் கொடுக்கல, இதுல கொடுத்துறேன் நான். சிற்றரசர்கள் யாருன்னா ஃபியூடேட்டரிஸ் என்பது பீயிங் சப்ஜெக்ட் டு எ சோவேரியன். அதாவது சிற்றரசுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசர்கள் இருக்காங்க இல்லையா, பெரிய அரசர்கள் பேரரசு. அந்த பேரரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறையாண்மை மிக்க ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க அந்தந்த பகுதிகளை. அந்தந்த பகுதிக்கு கப்பம் கட்டுறவங்க தான் இந்த சிற்றரசர்கள். அப்புறம் தூதுவர்னு பார்த்தோம். 2ஆம் புலிகேசி வந்து தூதுவர் வந்து அனுப்பியிருப்பாரு வரவேற்றிருப்பாருன்னு பார்த்தோம். அதை வந்து அம்பாசிடர்னு சொல்லுவாங்க. என்வாய் தூதுவர்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் அல்லது என்வாய்ன்னு சொல்லுவாங்க. கருங்கல்னா என்னது, கிரானைட். கிரானைட் என்பது பெரிய பெரிய கற்கள்லாம் பார்த்துருப்பீங்களே, அதுதான் வந்து வெரி ஹார்ட் ராக், அதுதான் வந்துட்டு கருங்கற்கள், அதுதான் கிரானைட். சூறையாடினா வந்து ரேவேஜ்னா வந்து சூறையாடி பட்டாங்கன்னு பார்த்தில்லையே, நாலந்தா பல்கலைக்கழகத்திலிருந்து பக்தியார் கில்ஜில வந்துட்டு அந்த சூறையாடப்பட்டதுன்னா சிவியர்லி டேமேஜ் வந்து அடித்து நொறுக்கியிருப்பாங்க, அதுதான் வந்து சிவியர்லி டேமேஜ் சொல்லுவாங்க. வழித்தோன்றல்கள், அதாவது அந்தந்த வரச வம்சத்தினுடைய வழித்தோன்றல் அடுத்தடுத்து வருவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு டெசண்டன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆஃப்ஸ்பிரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசண்டன்ட், வழித்தோன்றல்கள், அந்த சந்ததிகள் சொல்லுவாங்க பாருங்க, அந்தந்த வழித்தோன்றல்கள் அவங்க தான் வந்து சந்ததிகள் சொல்லுவாங்க. சாய்ந்து இருக்கக்கூடியனா டிக்ளைனிங்னா என்னதுன்னா சாய்ந்து இருக்கக்கூடியது, அதாவது ஒரு பக்கமா சாய்ந்து இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு டிக்ளைனிங் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம லீனிங் பேக், அதாவது பின் பக்கமா சாய்ந்து இருக்கு தான் வந்து டிக்ளைனிங் சொல்லுவாங்க. சாரி, ரெக்ளைனிங்மா, இதுதான் வந்துட்டு சாய்ந்து இருக்கக்கூடியது. இதோட இந்த பாடம் 6ஆம் வகுப்பு வந்துட்டு வரலாறு வந்து முடிஞ்சிடுச்சுமா. அடுத்து வந்துட்டு பார்ப்போம். தேங்க்யூ.